ஓம் விநாயகர்ஸ்துதி மூஷிகவாஹன மோதக ஹஸ்த ಶ್ಯಾಮಳಕರ್ಣ ವಿಳಂಬಿತ ಸೂತ್ರ ವಾಮನರೂಪ ಮಹೇಶ್ವರ ಪುತ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ வேளமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுந்து வரும் வெற்றிமுகத்து வேலவனைத் தொழ புத்தி மிகுந்து வரும் வெள்ளிக் கொம்பன் விநாயகனை தொழ துள்ளி ஓடும் தொடர்ந்த வினைகளே அப்பமுப்பொழுதும் ஆமுது செய்தருளிய தொப்பையப்பனை தொழவினை அருமே. ஓம் ஓம் ஸ்ரீராம அஷ்டோத்திர சதநாமாவளி. ஓம் ஸ்ரீராமாய நமஹ. ஓம் ராமபத்ராய நமஹ. ஓம் ராமச்சந்திராய நமஹ. ஓம் சாஸ்வதாய நமஹ. ஓம் ராஜீவலோஷனாய நமஹ. ஓம் ஸ்ரீமதே நமஹ. ஓம் ராஜேந்திராய நமஹ. ஓம் ரகுபுங்கவாய நமஹ. ஓம் ஜானகி வல்லபாய நமஹ. ஓம் ஜைத்ராய நமஹ. ஓம் ஜிதாமித்ராய நமஹ. ஓம் ஜனார்த்தனாய நமஹ. ஓம் விஸ்வாமித்ர பிரியாய நமஹ. ஓம் தாந்தாய நமஹ. ஓம் சரணத்ராண தத்பராய நமஹ. ஓம் வாலிப்ரமதனாய நமஹ. ஓம் வாக்மினே நமஹ. ஓம் சத்யவாசே நமஹ. ஓம் சத்யவிக்ரமாய நமஹ. ஓம் சத்யவ்ரதாய நமஹ. ஓம் व्रततराय नमः. ओम सदा हनुमदाश्रिताय नमः. ओम कौसलेयाय नमः. ओम करत्वंशिने नमः. ओम विराधवद पंडिताय नमः. ओम विभीषण परित्रात्रे नमः. ओम हरगोदंड खंडनाय नमः. ओम सप्तताल प्रभेत्रे नमः. ओम दशक्रिय शिरोहराय नमः. ओम जमदग्न्य महादर्पदलनाय नमः. ओम ताडगान्तहाय नमः. ओम वेद
वेदान्तसाराय नमः। ॐ वेदात्मने नमः। ॐ भवरोहस्य भेषजाय नमः। ॐ दूषणत्रिशिरो हन्त्रे नमः। ॐ त्रिमूर्तये नमः। ॐ त्रिगुणात्महाय नमः। ॐ त्रिविक्रमाय नमः। ॐ त्रिलोहात्मने नमः। ॐ पुण्यसारित्र कीर्तनाय नमः। ॐ त्रिलोकरक्षकाय नमः। ॐ तन्विने नमः। ॐ दण्डकारण्यकर्तनाय नमः। ॐ अहल्यासावसमनाय नमः। ॐ पितृभक्ताय नमः। ॐ वरप्रदाय नमः। ॐ जितेन्द्रियाय नमः। ॐ जिदक्रोधाय नमः। ॐ जिदामित्राय नमः। ॐ जहत्कुरवे नमः। ॐ वृक्षवानरसङ्गादिने नमः। ॐ चित्रकूट समाश्रयाय नमः। ॐ जयन्तत्राण वरदाय नमः। ॐ सुमित्रापुत्र सेविदाय नमः। ॐ सर्वदेवादिदेवाय नमः। ॐ मृदवानर जीविदाय नमः। ॐ मायामारीस हन्त्रे नमः। ॐ महादेवाय नमः। ॐ महाभुजाय नमः। ॐ सर्वदेवस्तुदाय नमः। ॐ सौम्याय नमः। ॐ ब्रह्मण्याय नमः। ॐ मुनिसंस्तुताय नमः। ॐ महायोगिने नमः। ॐ महोताराय नमः। ॐ महायोगिने नमः। ॐ महोताराय नमः। ॐ सुग्रीवेप्सित राजदाय नमः। ॐ सर्वपुण्यादिह बलाय नमः। ॐ स्मृदसर्वाह नाशनाय नमः। ॐ आदिपुरुषाय नमः। ॐ परमपुरुषाय नमः। ॐ महापुरुषाय नमः। ॐ पुण्योदयाय नमः। ॐ दयासाराय नमः। ॐ पुराणपुरुषोत्तमाय नमः। ॐ स्मितवक्त्राय नमः। ॐ मितभाषिणे नमः। ॐ पूर्वभाषिणे नमः। ॐ राघवाय नमः। ॐ अनन्तगुणकम्बीराय नमः। ॐ तिरोदात्त गुणेत्तमाय नमः। ॐ मायमानुष सरित्राय नमः। ॐ महादेवादि पूजिताय नमः। ॐ सेतुकृते नमः। ॐ
ஊர்ஜிதவாராசயே நமக. ஓம் சர்வதீர்த்தமயாய நமக. ஓம் ஹரயே நமக. ஓம் ச்யாமாங்காய நமக. ஓம் சுந்தராய நமக. ஓம் சூராய நமக. ஓம் பீதவாசசே நமக. ஓம் தனுத்தராய நமக. ஓம் சர்வயஜ்ஞாதிபாய நமக. ஓம் யஜ்வனே நமக. ஓம் ஜராமரணவர்ஜிதாய நமக. ஓம் விபீஷண பிரதிஷ்டாத்ரே நமக. ஓம் சர்வாபகுண வாஜிதாய நமக. ஓம் பரமாத்மனே நமக. ஓம் பரஸ்மை பிரஹ்மணே நமக. ஓம் சச்சிதானந்த விக்கிரகாய நமக. ஓம் பிரஸ்மை ஜோதிஷே நமக. ஓம் பரஸ்மை தாம்னே நமக. ஓம் பராஹாசாய நமக. ஓம் பராத்பராய நமக. ஓம் பரேசாய நமக. ஓம் பாரகாய நமக. ஓம் பாராய நமக. ஓம் சர்வதேவாத்மகாய நமக. ஓம் பரஸ்மை நமக. ஓம் ஓம் ராம் ராமாய நமக. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. 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 ஓம் ஸ்ரீ குருமார்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீமத் ராமாயண பாராயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது தியானத்திற்குரிய ஸ்லோகங்கள். எங்கும் நிறைந்தவரும் எனினும் அன்பருக்கு உகந்த வடிவம் ஏற்பவரும் வெண்மையான ஆடை உடுத்தவரும் நிலவு போன்ற ஒளியுள்ளவரும் 4 கைகள் உள்ளவரும் ஆனந்தம் பொங்கும் முகமண்டலத்தை உடையவருமாகிய கணபதியை
எல்லா இடையூறுகளும் விலக்குவதற்காக வேண்டி தியானித்து வணங்குகின்றேன். பிரம்மா முதலிய தேவர்கள் எல்லா காரியங்களின் ஆரம்பத்திலும் எவனை வணங்கி செய்ய வேண்டியதை செய்து முடித்தவர்களானார்களோ அந்த ஆணை முகத்தோனை நான் நமஸ்கரிக்கிறேன். 4 கைகளை உடையவளும் ஸ்படிக மணிகளால் ஆன அக்ஷமாலையை ஒரு கையில் கொண்டவளும் மற்ற கைகளில் வெள்ளை தாமரை, கிளி, புஸ்தகம் ஆகியவற்றை கொண்டவளும் குறுக்கத்திப்பூ, சந்திரன், சங்கு, ஸ்படிகம் இவற்றிற்கொப்பான காந்தியுடன் பிரகாசிப்பவளும் ஒப்பற்றவளுமாகிய அந்த வாக்தேவதை அருள் புரிபவளாக எப்போதும் எனது முகத்தில் வசிக்கட்டும். ராமராம எனும் இனிய சொல்லை இனிமையாக கூவிக்கொண்டு கவிதையாகிற கிளையில் ஏறி அமர்ந்திருக்கும் வால்மீகி எனும் குயிலை வணங்குகிறேன். கவிதை எனும் வனத்தில் சஞ்சரிக்கும் வால்மீகி எனும் முனிச்சிங்கத்தின் ராம கதையாகிற நாதத்தை கேட்டு யார்தான் சிறந்த கதியை அடையமாட்டார்? பிரசேதசின் புத்திரரும் மாசற்றவருமாகிய எவர் இடைவிடாது ராமச்சரித்திரமாகிய அமுத கடலை பருகியும் திருப்தி அடையவில்லையோ அந்த முனிவரை வணங்குகிறேன். கடலை குளம்படி போல் செய்தவனும் அரக்கர்களை கொசுவை போல் செய்தவனும் இராமாயணமாகிற சிறந்த மாலையின் ரத்னம் போன்று விளங்குபவனுமாகிய வாயுபுத்திரனை வணங்குகிறேன். அஞ்சனாதேவியின் ஆனந்த புதல்வனும் ஜானகியின் துன்பத்தை துடைத்தவனும் வானரத் தலைவனும் அக்ஷகுமாரனை கொன்றவனும் லங்கைக்கு பயம் விளைவித்தவனுமாகிய வீரனை வணங்குகிறேன். கடல் நீரை விளையாட்டாக கடந்து ஜானகியின் சோகமாகிற தீயை எடுத்துக்கொண்டு அதனாலேயே லங்கையை எவன் எரித்தானோ அந்த ஆஞ்சநேயனை கைகூப்பி வணங்குகிறேன். சிவந்த முகமுடையவனும் பொன் மலை போன்று கம்பீரமான தோற்றமுடையவனும் பாரிஜாத மரத்தடியில் வசிப்பவனும் வாயுபுத்திரனுமாகிய ஆஞ்சநேயனை தியானிக்கிறேன். எங்கெங்கு ராமன் புகழ் பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் சிரமேற்கூப்பிய கையுடனும் ஆனந்த பாஷ்யம் நிறைந்த கண்ணுடன் தோன்றுபவனும் ராட்சசர்களுக்கு யமனை போன்றவனுமாகிய வாயுபுத்திரனை வணங்குங்கள். வாயுவேகம் மனோவேகம் உடையவனும் இந்திரியங்களை வென்றவனும் புத்திமான்களில் சிறந்தவனும் வானர கூட்டத்தின் தலைவனும் ஸ்ரீராமதூதனுமாகிய வாயுபுத்திரனை தலையால் வணங்குகிறேன். வால்மீகியின் முகமாகிற தாமரையிலிருந்து பெருகும் இராமாயணம் எனும் தேனை எவன் குவிந்த செவிகளாகிற அஞ்சலியால் நாள்தோறும் விருப்பத்துடன் நன்றாக பருகுகிறானோ அந்த புருஷன் பிறவி, நோய், மூப்பு, விபத்து, சாவு முதலிய கொடும் துன்பம் நிறைந்த சம்சாரத்தை விட்டு விஷ்ணுவின் அழியா பதவியை அடைகிறான். சமானம், சந்தி முதலிய சிறப்புடன் கூடியதும் சமமானதும் இனிமையும் பொருட்செறிவும் உடைய வாக்கியங்களால் அமைக்கப்பெற்றதும் வால்மீகி முனிவரால் செய்யப்பட்டதும் 10 தலை ராவணன் வதத்தையும் சொல்லுவதுமாகிய ராமச்சரிதத்தை நன்றாக ஆராய்ந்து பாருங்கள். வால்மீகி எனும் மலையிலிருந்து உற்பத்தியானதும் ராமன் எனும் சமுத்திரத்தை நோக்கி பாய்வதுமாகிய இராமாயணம் எனும் புண்ணியமான மகாநதி உலகை புனிதமாக்கட்டும்.
ஸ்லோகங்களின் சாரமான ஜலமுடையதும் சர்க்கங்களாகிற அலைகளுடன் கூடியதும் காண்டங்களாகிற முதலைகளையும் பெரு மீன்களையும் உடையதுமாகிய இராமாயணம் எனும் பெருங்கடலை வணங்குகிறேன். வேதத்தினால் உணரப்படும் பரமபுருஷன் தசரத புத்திரனாக தோன்றிய பொழுது வேதம் வால்மீகியிடமிருந்து இராமாயண வடிவில் தோன்றலாயிற்று. கற்பக விருட்சத்தடியில் அமைந்த ஸ்வர்ண மண்டபத்தின் நடுவில் மணிமயமான ஆசனத்தில் வீராசனமிட்டு சீதா தேவியுடன் அழகாக வீற்றிருப்பவனும், முன்னிருந்து ஆஞ்சநேயன் கேட்க தத்துவத்தை முனிவர்களுக்கு விளக்கி கூறுபவனும், பரதன் முதலியவர்கள் சூழவிருப்பவனும் சியாமள வர்ணனுமாகிய ஸ்ரீராமனை போற்றுகின்றேன். இடதுபுறம் சீதாதேவியும் முன்புறம் ஹனுமானும் பின்புறம் லக்ஷ்மணனும் இரு பக்கங்களிலும் பரத சத்ருக்கணர்களும் வாயு முதலிய திக்குகளில் சுக்ரீவன் விபீஷணன் யுவராஜாவான அங்கதன் ஜாம்பவான் முதலியோரும் சூழ நடுவில் இருக்கும் நீல தாமரை போன்ற சியாமல மூர்த்தியான ஸ்ரீராமனை வணங்குகின்றேன். லக்ஷ்மணனுடன் கூடிய ராமனுக்கு நமஸ்காரம். ஜனகபுத்திரியான அவருடைய தேவிக்கு நமஸ்காரம். ருத்ரன் இந்திரன் யமன் வாயு ஆகியோருக்கும் சந்திரன் சூரியன் மருத்கணங்கள் ஆகியோருக்கும் நமஸ்காரம். ரகுகுலத்தில் உதித்தவனும் தசரதன் புதல்வனும் அளவிடற்கரியவனும் சீதையின் நாயகனும் ரகுவின் பரம்பரைக்கு ரத்ன தீபம் போன்றவனும் முழந்தாள் வரை நீண்ட கைகளை உடையவனும் தாமரை இதழ் போன்ற அகன்ற கண்களை உடையவனும் அரக்கர்களை ஒழிப்பவனும் ஆகிய ராமனை வணங்குகின்றேன். ராமபத்ரன் என்றும் ராமச்சந்திரன் என்றும் அனைத்தும் அறிந்தவன் என்றும் ரகுநாதன் என்றும் சீதாபதி என்றும் போற்றப் பெறும் எனது நாயகனான ஸ்ரீராமனுக்கு நமஸ்காரம். புத்தி பலம் புகழ் தைரியம் பயமின்மை நோயின்மை சோம்பலின்மை தெளிந்த வாக்கு ஆகியவை ஹனுமாரை நினைப்பதால் சித்திக்கும். ஸ்ரீராமதூதன் என்று புகழ்பெற்றவனும் வாயுபுத்திரனும் பொன்போல் சிவந்த கண்களையும் தலைமயிரையும் உடையவனும் சீதையின் சோகத்தை போக்கியவனும் ராவணனை ஜெயித்தவனும் லக்ஷ்மணனுக்கு உயிரை அளித்தவனும் சஞ்சீவி மருந்து மலையை கொண்டு வந்தவனும் உப்பு கடலை தாண்ட தீர்மானித்தவனும் ஆகிய வீரன் எவனோ அந்த லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய ஹனுமான் என் மனதில் வாசம் செய்பவனாயிருந்து கொண்டு காரிய சித்தியை அளிக்கட்டும். நாற்பத்து மூன்றாம் சர்க்கம். ஸ்ரீராம ஜெய பிரகடனம். கிங்கரர்களை அழித்த பின் ஹனுமார் பின்வருமாறு எண்ணினார். என்னால் வனம் அழிக்கப்பட்டது, சைத்திய மண்டபம் அழிக்கப்படவில்லை. ஆதலால் இம்மண்டபத்தையும் இப்போது நான் அழிக்க வேண்டும். இங்கனம் மனதில் சிந்தித்து தன்னுடைய பலத்தை காட்டுபவராய் வானர சிரேஷ்டராகிய ஹனுமார் மேருவின் சிகரம்போல் உயர்ந்த சைத்திய மண்டபத்தின் மேல் பாய்ந்து ஏறினார். அவ்வானரோத்தமர் மலை போன்ற மண்டபத்தில் ஏறி இன்னொரு சூரியன் உதித்தாற்போல் பேரொளியுடன் விளங்கினார். ஏறுதற்கரிய அச்சிறந்த சைத்திய மண்டபத்தின் மேலேறிய ஹனுமார் வீரலக்ஷ்மி விளங்க பெரிய பாரியாத்திரம் என்ற மலை போல் காணப்பட்டார். அவ்வாயுபுத்திரர் தனது ஆற்றலால் பெரிய சரீரமுடையவராகி இலங்கை முழுவதும் ஒலி நிரப்பும்படி வாளை அடித்தார். செவிகளை பிளக்கும்படியான அப்பெரிய சப்தத்தால் பறவைகள் அங்கு கீழே விழுந்தன. சைத்திய மண்டப காவலர்கள் சிந்தை கலங்கினார்கள்.
அஸ்திர ஞானம் படைத்த ஸ்ரீராமர் வெல்க, மகாபலசாலியான லக்ஷ்மணர் வெல்க, ஸ்ரீராமரால் காக்கப்படும் அரசன் சுக்ரீவன் வெல்க. வருத்தப்படாமல் வினை முடிக்கும் கோசல மன்னனாகிய ஸ்ரீராமருடைய தாசன் நான். பகைவர் படைகளை நிர்மூலமாக்குபவன் வாயு குமாரன், என் பெயர் ஹனுமான். மலைகளையும் மரங்களையும் ஆயிரம் ஆயிரமாக எடுத்து வீசக்கூடிய எனக்கு 1000 ராவணர்களும் யுத்தத்தில் நிகராக மாட்டார்கள். ராட்சசர்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போதே இலங்கையை கலக்கி மைதிலியை பணிந்துவிட்டு என் வேலைகளை முடித்துக்கொண்டு நான் திரும்பி போகப் போகிறேன். விமானத்திலிருந்த வானர சிரேஷ்டர் சைத்திய மண்டபத்தை காத்திருந்தவர்களை நோக்கி இவ்வாறு கூறிவிட்டு அரக்கர்களை அச்சுறுத்தும்படி பயங்கரமாய் ஆரவாரித்தார். பெருத்த உடல் படைத்த மண்டப காவலாளிகள் 100 பேர் அவர் செய்த மகத்தான சத்தத்தை கேட்டு வெளிக்கிளம்பினர். பலவகை அஸ்திரங்களையும் ஈட்டிகளையும் கத்திகளையும் கோடரிகளையும் எடுத்து சுழற்றி கொண்டு அவர்கள் மாருதியை சூழ்ந்து கொண்டனர். அவர்கள் பலவகையான தண்டாயுதங்களாலும் பொற்பூனிட்ட பரிகாயுதங்களாலும் இடிபோன்ற பானங்களாலும் அவரை தாக்கினார்கள். வானர சிரேஷ்டரை சூழ்ந்து கொண்ட அரக்கர் கூட்டம் கங்கை நீரில் உண்டான மிகப்பெரிய சுழல் போல் தோன்றிற்று. அதனால் வாயுகுமாரர் கோபம் கொண்டு பயங்கரமான ரூபத்தை எடுத்தார். மிக உயர்ந்த அம்மண்டபத்திலிருந்த பொன்மயமான தூண் ஒன்றை விரைந்து புடுங்கி அதை வெகு விரைவாக பலசாலியான ஹனுமார் பலவிதமாக சுழற்றினார். அப்பொழுது அதில் நெருப்புண்டாகி மண்டபமும் பற்றி எரிந்தது. மகாபலசாலியான அவ்வானர சிரேஷ்டர் எரிந்து கொண்டிருந்த மண்டபத்தை பார்த்து கொண்டே அத்தூணை முன்னிலும் 100 மடங்கு வேகமாக சுழற்றி இந்திரன் வஜ்ராயுதத்தால் அசுரர்களை கொல்வது போல் 100 அரக்கர்களையும் கொன்றுவிட்டு மன மகிழ்ச்சியுடன் ஆகாயத்தில் இருந்து கொண்டு பின்வருமாறு கூறினார். நாங்களும் இன்னும் என் போன்ற பலவான்களும் அல்லாமல் சுக்ரீவனுடைய ஆட்களும் மகாத்மாக்களாகிய வானர சிரேஷ்டர்கள் 10,000 பேர் அவரால் ஏவப்பட்டு பூமி முழுவதும் தேடித்திரிகிறார்கள். சிலர் 10 யானை பலமுடையவர்கள், சிலர் அதிலும் 10 மடங்கு அதிக பலமுடையவர்கள், சிலர் 1000 யானைகளுக்கு ஈடான பராக்கிரமம் உடையவர்களாவார்கள், சிலர் பெருவெள்ளம் போன்ற பலமுடையவர்கள், சிலர் அதிலும் 100 மடங்கு பலமுள்ளவர்கள், சிலர் கருட பகவான் போன்ற பலமுடையவர்கள், சிலர் வாயு பகவான் போன்ற பலமுடையவர்கள், இன்னும் சில வானர தலைவர்கள் அளவிடற்கரிய பலம் படைத்தவர்கள் அங்குளர். இப்படிப்பட்ட வானர வீரர்கள் பல்லும் நகமும் ஆயுதமாயுடையவர்கள். 100,000 கோடியாகவும் கணக்கற்றவர்களாகவும் புடைசூழ சுக்ரீவன் உங்கள் எல்லோரையுமே கொல்பவராக வரப்போகிறார். மகாத்மாவான இஷ்வாகு நாதருடன் பகை கொண்டமையால் இனி இந்த இலங்கையும் இல்லை, நீங்களும் இல்லை, ராவணனும் இல்லை. இங்கனம் 43வது சர்க்கம் முற்றும். 44ஆம் சர்க்கம். ஜம்புமாலி வதம். அரக்கர் வேந்தனால் ஏவப்பட்டு பலசாலியும் பெரிய கோர பல் உடையவனும் பிரகஸ்தனுடைய குமாரனுமான ஜம்புமாலி வில்லை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். சிவந்த மாலையும் சிவந்த ஆடையும் அணிந்து காதில் அழகிய குண்டலங்கள் தரித்து கண்கள் சுழல கடுங்கோபத்துடன் போரில் வெல்லுதற்கு அரியவனாய் எரியும் திரிகூட மலை கொப்பவனாய் பெரிய மேகத்தை போன்றவனாய் கம்பீரமான கைகள் தலை கழுத்து இவைகளை உடையவனாய் பெரும் பல்லும் அகன்ற முகமும் உடையவனாய் மிகுந்த வேகமும் அதிகமான உற்சாகமும் பலமும் பராக்கிரமமும் உடையவனாய் வஜ்ராயுதத்தைப் போலும் இடியைப் போலும் கர்ஜித்து கொண்டு
இந்திரனுடையது போன்ற பெரிய வில்லை எடுத்து அழகிய பானங்களை பூட்டி விரைவாக நானொலி செய்து கொண்டு மிக வேகமாக அவன் வந்து சேர்ந்தான். அவனுடைய வில்லின் நானொலி பெரியதாக திக்கு திசைகளெல்லாம் வானம் முழுதும் உடனே பரவிற்று. ஒளியால் செவ்வாய் போன்றவனும் உதிக்கும் சூரியன் போன்றவனும் பெரிய தாமிர கவசம் பூண்டவனுமான அவன் ஹனுமாரை நோக்கி நில் நில் என்று விரைந்து கூவினான். கழுதைகள் பூட்டிய தேரிலேறி வரும் அவனை ஹனுமார் கண்டு சந்தோஷத்துடன் விரைந்து ஆரவாரித்தார். பெருந்தோளுடைய ஜம்புமாலி தோரணத்தின் உச்சியிலிருந்த வானர சிரேஷ்டராகிய ஹனுமாரை பாணங்களால் தாக்கினான். அவன் அந்த வானர தலைவரை தோள்களில் 10 நாராச பாணங்களாலும் தலையில் கர்ணிகை என்ற பாணத்தாலும் முகத்தில் அர்த்த சந்திர பாணத்தாலும் அடித்தான். அம்பு பாய்ந்த அவருடைய சிவந்த முகம் சூரிய கிரணம் பாய்ந்த சரத்கால தாமரை மலர் போல் பிரகாசித்தது. இரத்தம் துளித்த அவருடைய சிவந்த முகம் ஆகாயத்தில் ஒரு பெரிய தாமரை பூவில் சந்தன துளி தெளித்தாற்போல் விளங்கிற்று. அரக்கனுடைய அம்புகளால் தாக்குண்ட வானர வீரர் கோபம் கொண்டார். பிறகு பலசாலியான அவர் அருகாமையில் மிக பெரிய பாறாங்கல் ஒன்றைக் கண்டு அதை விரைந்து பறித்து அவன் மேல் பலமாக எறிந்தார். அதை அந்த அரக்கன் கோபத்துடன் 10 பாணங்களால் தகர்த்து விட்டான். உக்கிரமான பலமும் வீரியமும் படைத்த ஹனுமார் தன் செயல் வீணானதைக் கண்டு பெரியதொரு ஆச்சா மரத்தை வேருடன் பிடுங்கி சுழற்றினார். மகாபலசாலியான வானரர் ஆச்சா மரத்தை சுழற்றுவதைக் கண்ணுற்று பலமிகுந்த ஜம்புமாலி பல பாணங்களை விடுத்தான். ஆச்சா மரத்தை 4 பாணங்களால் வெட்டி வானரரை 5 பாணங்களால் அவர் புயங்களிலும் 1 பாணத்தால் மார்பிலும் 10 பாணங்களால் ஸ்தனங்களின் மத்தியிலும் அடித்தான். உடலெல்லாம் அம்பு பாயவே பெருங்கோபம் கொண்டு அவர் முன்பு வைத்திருந்த இரும்பு உலக்கையை எடுத்து வேகமாய் சுழற்றினார். உக்கிரமான பலம் வாய்ந்த அவர் மிகுந்த வேகத்துடன் இரும்பு உலக்கையை சுழற்றிய பின் ஜம்புமாலியின் அகன்ற மார்பின் மேல் வீசினார். அது பட்டு அவன் தலை ஒளிந்தது. தோள்கள் சிதறின, முழங்கால் ஒடிந்தன, வில் போயிற்று, தேர் போயிற்று, குதிரைகள் போயின, பாணங்களும் போனவிடம் தெரியவில்லை. அங்கனம் வேகமாய் அடியுண்ட மகாரதனான ஜம்புமாலி அங்கங்களும் ஆபரணங்களும் பொடியாகி உயிர் இழந்து பூமியில் விழுந்தான். மிக்க வலுவுடைய கிங்கரர்களும் ஜம்புமாலியும் வதையுண்டதை கேள்வியுற்று ராவணன் கடுஞ்சினங்கொண்டான். கோபத்தால் கண்கள் இரத்தம் போல் சிவந்தன. பெருந்திறம் படைத்த பிரகஸ்தனுடைய புத்திரனான ஜம்புமாலி இறந்தவுடன் அரக்கர் வேந்தன் கோபத்தால் கண்கள் சிவந்து சுழல விரைவுடன் மிகுந்த பராக்கிரமமும் வீரியமும் படைத்த மந்திரி குமாரர்களை ஏவினான். இங்கனம் 44ஆம் சர்க்கம் முற்றும். ஐந்தாம் சர்க்கம். 7 மந்திரி குமாரர்கள் வதம். பிறகு மந்திரி குமாரர்கள் 7 அக்னி போல் ஒளியுடையவர்கள் அரக்கர் வேந்தனால் ஏவப்பட்டு அவனுடைய மாளிகையை விட்டு புறப்பட்டார்கள். பெரும் படைகள் சூழ விற்களை ஏந்தி கொண்டு மகா பலசாலிகளும் அஸ்திர வித்தை அறிந்து அதில் சிறந்தவர்களும் ஒவ்வொருவரும் வெற்றியை நாடுபவர்களும் ஆகிய அவர்கள் பொன்மயமான சாளரங்களால் அலங்கரிக்கப் பெற்று கொடிகளும் பதாகைகளும் கட்டி மேகம்போல் முழங்கும் குதிரைகள் கட்டின தேர்களில் ஏறிக்கொண்டு தங்கத்தால் சித்திர வேலை செய்யப்பெற்று மின்னலுடன் கூடிய மேகம்போல் பிரகாசிக்கும் விற்களை எடுத்து நானொலி செய்து கொண்டு புறப்பட்டார்கள்.
கிங்கரர்கள் ஏற்கனவே கொல்லப்பட்டதை அறிந்த அவர்களுடைய தாய்மார்கள் உறவினர்களுடனும் மித்திரர்களுடனும் சோகத்தால் கலங்கினார்கள். ஒருவரோடொருவர் உராய்வதால் ஒளிவிடும் பொன்னாபரணங்கள் அணிந்த அவர்கள் தோரண வாயிலின் மேல் வீற்றிருந்த ஹனுமாரை நெருங்கினார்கள். மழை பொழியும் மேகங்களைப் போன்ற அவ்வரக்கர்கள் இடிபோல் தேரொளி முழங்க பான மழையை பொழிந்து கொண்டு சஞ்சரித்தார்கள். அப்பொழுது ஹனுமார் அந்த அம்புமாரியில் மறைந்து மலையில் மறைந்த ஒரு பெரிய மலை போலிருந்தார். அவ்வானரர் நிர்மலமான ஆகாயத்தில் விரைந்தெழுந்து அவ்வீரர்களுடைய பானங்களையும் தேர்களின் வேகத்தையும் பயனற்று போகும்படி செய்தார். விற்பிடித்த அவர்களுடன் ஆகாயத்தில் விளையாடிய அவ்வீரர் வான வில்லுடன் கூடிய மேகங்களுடன் விளையாடும் வாயு பகவானைப் போல் பிரகாசித்தார். வீரராகிய ஹனுமார் பயங்கரமாய் கர்ஜித்து அப்பெருஞ்சேனையை நடுங்கச் செய்து அரக்கர்களிடத்தில் தன் வேகத்தை காட்டினார். பகைவரை தவிக்கச் செய்யும் அவ்வானரர் சிலரை கையால் அடித்தார், சிலரை கால்களாலும் சிலரை முஷ்டியாலும் சிதைத்தார், சிலரை நகங்களால் கிழித்தார், சிலரை மார்பினாலும் பிறரை துடைகளாலும் தாக்கிக் கொன்றார். சிலர் அவருடைய சிங்கநாதத்தால் ஆங்கங்கு அப்படியே பூமியில் விழுந்தார்கள். அவர்கள் உயிரிழந்து பூமியில் வீழ்ந்து மடியவும் அதனால் பயத்தால் பீடிக்கப்பட்டு அச்சேனை முழுவதும் 10 திசைகளிலும் சிதறிப் போய்விட்டது. யானைகள் வீறிட்டு கதறின, குதிரைகள் பூமியில் விழுந்தன, கொடியும் குடையும் தட்டும் முறிந்து தேர்கள் நிலத்திலே நிறைந்தன. இரத்த பெருக்கினால் வழிகளில் ஆறு பெருகுவது போல் தோன்றிற்று. இலங்கையில் பலவித விகாரமான ஒளிகள் எழுந்தன. சண்ட பராக்கிரமும் மகாபலமும் படைத்த அவ்வானர வீரர் திமிர் பிடித்த அந்த அரக்கர்களை கொன்றுவிட்டு மறுபடியும் மற்ற அரக்கர்களுடன் போர் புரியும் விருப்பத்துடன் அந்த தோரண வாயிலுக்கு வந்தார். இங்கனம் 45வது சர்க்கம் முற்றும். 46ஆம் சர்க்கம். 5 சேனை தலைவர்கள் வதம். மகாத்மாவான வானரரால் மந்திரி குமாரர்கள் கொல்லப்பட்டதை அறிந்த ராவணன் தன்னுடைய உள்ள கிளர்ச்சியை காட்டிக்கொள்ளாமல் ஒரு சிறந்த தீர்மானத்திற்கு வந்தான். 10 தலை படைத்த அவன் ஹனுமாரை பிடிப்பதில் ஊக்கமுள்ளவர்களும் போரில் வாயு பகவானைப் போல் வேகமுள்ளவர்களும் வீரர்களும் போர்க்களை தெரிந்தவர்களும் சேனை தலைவர்களுமான விருபாக்ஷன், யுபாக்ஷன், துர்த்தரன் என்ற அரக்கன், பிரஹசன், பாஷகர்ணன் என்ற 5 கட்டளையிட்டான். சேனை தலைவர்களே, குதிரைகள், தேர்கள், யானைகள் முதலியவற்றுடன் பெரிய பலத்தை திரட்டிக்கொண்டு நீங்கள் எல்லோரும் செல்லுங்கள். அந்த குரங்கு பிடிக்கப்படட்டும். நீங்கள் அந்த குரங்கை அணுகி எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். இடத்திற்கும் காலத்திற்கும் அனுகூலமான செயலை தேர்ந்து கைக்கொள்ள வேண்டும். அக்குரங்கின் செயலை கொண்டு முன்பின் ஆலோசித்ததில் அதை நான் குரங்கெனக் கருதவில்லை. அது அளவற்ற பலங்கொண்ட பெரும் பூதம், அல்லது நமக்காக இந்திரன் தன் தவத்தின் வலிமையால் சிருஷ்டித்த ஒன்றாக இருக்க வேண்டும். உங்கள் அனைவராலும் என்னுடன் சேர்ந்து நாகர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், தேவர்கள், அசுரர்கள், மகரிஷிகள் எல்லோரும் ஜெயிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களால் நமக்கு கொஞ்சம் தீங்கு செய்யப்பட வேண்டியது அவசியம்தான். அதுவே இது. அதில் சந்தேகமில்லை. கஷ்டப்பட்டு அது பிடிக்கப்பட வேண்டும். தைரியமும் பராக்கிரமும் படைத்த அக்குரங்கு உங்களால் அவமதிக்கத்தக்கதன்று. பராக்கிரமத்தில் பிரசித்தி பெற்ற குரங்குகள் என்னால் முன்பு பார்க்கப்பட்டிருக்கின்றன. சுக்ரீவனுடன் கூடிய வாலியும் மகாபலசாலியுமான ஜாம்பவானும் நீலன் எனும் சேனை தலைவனும்
இன்னும் துவிவிதன் முதலியவர்களும் அவர்களுக்கு இப்படிப்பட்ட பயங்கரமான வேகமும் நுட்பமும் பராக்கிரமும் புத்தியும் பலமும் உற்சாகமும் இஷ்டமான உருவம் எடுக்கும் திறமையும் இல்லை. இது குரங்கின் வடிவில் வந்திருக்கும் ஒரு பெரும் பூதம் என்றே தெரிந்து கொள்ள வேண்டும். பெரு முயற்சியை கைக்கொண்டு இதை நிக்கிரகம் செய்ய வேண்டும். இந்திரனுட்பட்ட தேவர்களும் அசுரர்களும் மனிதர்களும் உலகத்தார்களும் போர்க்களத்தில் உங்கள் முன் வந்தாலும் உங்களை எதிர்க்க அவர்கள் திறமையற்றவர்கள். ஆயினும் போரில் வெற்றியை விரும்பும் தந்திரசாலியால் முயற்சியின் மூலம் தன்னுயிர் ரட்சிக்கப்படுதல் வேண்டும். போரில் வெற்றி நிலையில்லாதது. அக்னி கொப்பான ஒளியுடையவர்களும் மகா வேகமுடையவர்களும் சிறந்த பராக்கிரமம் உடையவர்களுமான அவர்கள் அனைவரும் அரசன் கட்டளையை ஏற்றுக்கொண்டு தேர்களும் மத யானைகளும் வேகம் மிக்க குதிரைகளும் கூரிய பல ஆயுதங்களும் கொண்ட பலவகை சேனைகள் புடைசூழ புறப்பட்டார்கள். தனது வீரியமாகிற கிரணங்களால் உதயசூரியன் போல் பிரகாசிக்கும் பெரிய குரங்கை அவ்வீரர்கள் பார்த்தார்கள். உற்சாகம் மிகுந்தவரும் உறுதி மிக்கவரும் பலம் மிகுந்தவரும் பெரிய சக்தி படைத்தவரும் வேகம் மிக்கவரும் பெருத்த உருக்கொண்டவரும் சிறந்த புத்திமானும் தோரண வாயிலில் வீற்றிருப்பவருமான அவரை கண்டவுடனேயே எல்லா பக்கங்களிலும் சூழ்ந்து நின்று கொண்டு அவர்கள் எல்லோரும் தங்கள் தங்களுடைய பயங்கரமான ஆயுதங்களால் ஆங்காங்கு தாக்கினார்கள். கூரியவையும் கொடியவையும் கரு நெய்தல் போல் கரியவையும் பொன் போன்ற முகமுடையவையும் இரும்பால் செய்யப்பட்டவையுமான 5 பாணங்கள் அவருடைய தலையை நோக்கி துர்த்தரனால் விடப்பட்டன. அவ்வைந்து பாணங்களாலும் தலையில் தாக்குண்ட அவ்வானரர் 10 திக்குகளும் எதிரொலி செய்யும்படி கர்ஜித்துக் கொண்டு ஆகாயத்தில் கிளம்பினார். தேரின் மீது விற்பிடித்து நின்ற மகாபலசாலியும் வீரனுமான துர்த்தரன் நூற்றுக்கணக்கான கூரிய பாணங்களால் அவரை தாக்கினான். ஆகாயத்தில் பாணங்களை பொழிந்து எதிர்த்த அவனை அவ்வானரர் கார்கால முடிவில் மழை தாரைகளை சிதறடிக்கும் காற்று போல தகைத்தார். மேலும் துர்த்தரனால் துன்புறுத்தப்பட்ட வேகவானான வாயுபுத்திரர் முன்னிலும் அதிகமாக ஓங்கி வளர்ந்து பெரிய கர்ஜனை செய்தார். மகா சாமர்த்தியசாலியான அவர் உயர கிளம்பி மலைமேல் இடி விழுந்தாற்போல் துர்த்தரனுடைய தேரின் மேல் வேகமாக குதித்தார். அதனால் தேர்க்குதிரைகள் 8 நசுங்கிச் செத்து தேரின் அச்சும் ஏர்கால்களும் முறிந்து துர்த்தரனும் தேரிலிருந்து உயிரிழந்து பூமியில் விழுந்தான். அவன் தரையில் விழுந்ததைக் கண்டு பயமற்றவர்களும் பகையை அழிக்க வல்லவர்களுமான விருபாக்ஷன் யூபாக்ஷன் ஆகிய இருவரும் மிகுந்த ரோசத்துடன் பாய்ந்தார்கள். நிர்மலமான ஆகாயத்தில் நின்ற பெருந்தோழரான ஹனுமார் மார்பில் முத்கரம் என்னும் ஆயுதத்தால் தாக்கினார்கள். பலம் மிகுந்தவரும் கருடனை போன்ற பராக்கிரமம் படைத்தவருமான ஹனுமார் வேகமாய் தாக்கிய அவர்களுடைய வேகத்தை அடக்குபவராய் பூமியில் குதித்தார். வாயுபுத்திரரான அவர் ஒரு ஆச்சா மரத்தை அணுகி அதை பிடுங்கி அவ்விரண்டு அரக்க வீரர்களையும் அடித்து கொன்றார். அம்மூவரும் பலமிகுந்த குரங்கால் கொல்லப்பட்டதைக் கண்ட பிரகசன் அதிவேகமாக வந்து மிக்க வலிமையுடன் தாக்கினான். பாசகர்ணன் எனும் வீரனும் கோபமுற்று சூளத்தை எடுத்துக்கொண்டு மற்றொரு பக்கத்தில் வந்து கோபத்துடன் போர்மிக்க வானர சிரேஷ்டரை தாக்கினான். வானர சிரேஷ்டரை பிரகசன் கூரிய முனையுள்ள பட்டிசத்தால் குத்தினான். பாசகர்ணன் எனுமரக்கன் சூளத்தால் குத்தினான். அவ்விருவராலும் காயப்படுத்தப்பட்டு ரோமமெல்லாம் ரத்தம் பூசப்பட்டு அவ்வானரர் கோபத்துடன் இள ஞாயிறு போல் விளங்கினார். வானரோத்தமரும் வீரருமான ஹனுமார் மிருகங்களும் பாம்புகளும் மரங்களும் நிறைந்த
ஒரு மலை சிகரத்தை பிடுங்கி அவ்விரு அரக்கர்களை தாக்கிக் கொன்றார். அவ்வானரர் 5 சேனை தலைவர்களையும் கொன்ற பிறகு எஞ்சியிருந்த சேனை முழுவதையும் நாசம் செய்தார். இந்திரன் அசுரர்களை அழிப்பது போல் அவர் குதிரைகளைக் கொண்டு குதிரைகளையும், யானைகளைக் கொண்டு யானைகளையும், படை வீரர்களைக் கொண்டு படை வீரர்களையும், தேர்களைக் கொண்டு தேர்களையும் மோதி நாசம் செய்தார். கொல்லப்பட்ட யானைகளாலும் குதிரைகளாலும், அச்சுமுறிந்த பெரிய தேர்களாலும், மாண்டு போன அரக்கர்களாலும் பூமியெங்கும் நிறைந்து நடக்க பாதையில்லாமல் இருந்தது. வீரர்களான சேனாபதிகளை அவர்களுடைய சேனைகளுடனும் வாகனங்களுடனும் போரில் அழித்துவிட்டு தோரண வாயிலுக்கே திரும்பி போய் பிரஜைகளை அழிக்கும் கால புருஷனைப் போல் விளங்கிய அவ்வானரர் சற்று இளைப்பாறினார். இங்கனம் 46ஆம் சர்க்கம் முற்றும். 47வது சர்க்கம். அக்ஷகுமார வதம். சேனாபதிகள் 5 சேனைகளோடும் வாகனங்களோடும் ஹனுமாரால் சிதைந்து போனதை அறிந்த ராவணன் போரில் ஊக்கத்துடன் தன்னெதிரில் நின்ற அக்ஷன் என்னும் தன் குமாரனை உற்று நோக்கினான். பிரதாபவானாகிய அவன் கண் பார்வையாலேயே ஏவ பெற்றவனாய் பொன்னால் செய்த அழகிய வில்லுடன் அந்தணர் ஹோமம் செய்யும் ஹவிஷால் உயரக் கிளம்பும் அக்னி போல் அச்சபை நின்று கிளம்பினான். வீரியம் மிக்கவனும் அரக்கர் தலைவனுமான அவன் உருக்கிய பொன்னால் இழைக்கப்பட்டு உதய சூரியன் போல் ஒளிவிடும் ஒரு பெரிய தேரின் மேல் ஏறிக்கொண்டு வானர சிரேஷ்டரை எதிர்க்கச் சென்றான். அந்த தேர் பெருந்தவம் செய்து பெற்றது. உருக்கின பொன்னால் செய்த சாளரங்கள் உடையது. கொடிகளும் இரத்தனமிழைத்த துவஜமும் உடையது. மனோவேகம் போன்ற வேகமுள்ள 8 சிறந்த குதிரைகள் பூட்டியது. தேவர்களாலும் அசுரர்களாலும் வெல்ல முடியாதது. தடையற்ற போக்குடையது. சூரியன் போன்ற ஒளி பொருந்தியது. வானத்திலும் செல்லவல்லது. அம்புக்கூடுடையது. 8 கத்திகள் கட்டிய அழகுடையது. வேல்கள் தோமரங்கள் முறைப்படி வைக்கப்பட்டது. கருவிகளெல்லாம் நிறைந்தது. பொற்கயிறுகளால் சந்திர சூரியர்களைப் போல் ஒளிவிடுவது. அப்படிப்பட்ட சிறப்புடைய தேரின் மீது ஏறிக்கொண்டு தேவர்களுக்குச் சமமான பராக்கிரம் உடைய அவன் அங்கிருந்து புறப்பட்டான். மலை செறிந்த பூமியிலும் ஆகாயத்திலும் குதிரைகள், யானைகள், பெரிய தேர்கள் ஆகியவற்றின் இரைச்சல் நிறையும்படி திரண்ட சேனைகளுடன் அவன் தோரண வாயிலின் மேல் வீற்றிருந்த ஆற்றல் மிக்க வானரரை நெருங்கினான். சிங்கம் போன்ற பார்வையுடைய அக்ஷன் யுகம் முடியும் பொழுது தோன்றும் ஊழி கணல் போல் வீற்றிருக்கும் அவ்வானரரை நெருங்கி ஆச்சரியத்தால் உண்டான பரபரப்புடனும் வெகுமான பார்வையுடனும் நிமிர்ந்து பார்த்தான். மகாபலசாலியான அந்த அரசகுமாரன் பகைவர்பால் அம்மகாத்மாவான வானருக்கிருந்த வேகத்தையும் பராக்கிரமத்தையும் தனது வலிமையையும் சீர்தூக்கிப் பார்த்து பனிக்கால முடிவில் சூரியனைப் போல் கொதிப்பு மிக்கவனானான். போரில் வெல்லுதற்கரிய ஹனுமாருடைய ஆண்மையையும் அசைவற்ற தன்மையையும் அக்ஷன் கவனித்துப் பார்த்து கோபமூண்டு கூறிய 3 பாணங்களை விடுத்து அவரை போர் செய்யத் தூண்டினான். அவ்வானரருடைய கர்வத்தையும் களைப்பின்மையையும் பகைவர்களை ஒழிப்பதில் கொண்டுள்ள ஆர்வத்தையும் பார்த்து அக்ஷகுமாரன் மன கிளர்ச்சியுற்று அம்பையும் வில்லையும் எடுத்துக்கொண்டு சற்று யோசித்தான். பொன்னாலான தோல் வளைகளும் குண்டல மணிகள் அணிந்தவனும் பராக்கிரமசாலியுமான அவன் விரைவாக வானரரை தாக்கினான். அவர்களிடை ஏற்பட்ட கைகலப்பு உவமையற்றதாயும் தேவர்களும் அசுரர்களும் கண்டு நடுங்கத்தக்கதாயும் இருந்தது. வானரருக்கும் அக்ஷகுமாரனுக்கும் ஏற்பட்ட யுத்தத்தைக் கண்டு பூமி நடுங்கிற்று. சூரியன் பிரகாசிக்கவில்லை. காற்று வீசவில்லை. மலைகள் அசைந்தன.
வானம் முழங்கிற்று, கடல் கலங்கிற்று. குறிவைப்பதிலும் அம்பு தொடுப்பதிலும் சாமர்த்தியம் வாய்ந்த அவ்வீரன் கூரிய முனைகள் உள்ளவையும் பொன் பூசியவையும் விஷந்தோய்ந்தவையும் சிறகுகள் உடையவனுமான சர்ப்பங்களைப் போன்ற 3 பாணங்களை வானரருடைய முடி மேல் ஏவினான். ஒரே காலத்தில் தலையில் பாய்ந்த அப்பாணங்களால் இரத்தம் வழிய கண்ணும் சிவந்து சுழல அம்புகளையே கிரணங்களாக கொண்ட இளஞ்சூரியனைப் போல் அவர் விளங்கினார். வானர மன்னருடைய மந்திரிகளில் சிறந்தவரான அவர் போர்க்களத்தில் கூறிய பல ஆயுதங்களுடனும் வில்லுடனும் நிற்கும் ராட்சச ராஜ புத்திரனை உற்று நோக்கி சண்டைக்கு தயாராகி மகிழ்ச்சியுடன் கர்ஜித்தார். பின்பு பலமும் வீரியமும் மிகுந்த அவர் கோபம் மேலிட்டவராய் மந்தர மலையுச்சியில் பிரகாசிக்கும் சூரியனைப் போன்றவராய் சேனைகளும் வாகனங்களும் புடைசூழ்ந்த அக்ஷகுமாரனை தமது கண்ணிலிருந்து கிளம்பிய தீப்பொறிகளால் எரித்தார். மேகம் போன்ற அவ்வரக்கன் அப்போரில் வானவில் போன்று விசித்திரமான தனது வில்லிலிருந்து மலைபோல் சொரியும் பாணங்களை வானர சிரேஷ்டர் மேல் வேகமாய் பொழிந்தது. ஒரு பெரிய மலை மேல் மழை பேய்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. அக்ஷனுடைய போர் வன்மையையும் மேன்மேலும் வளரும் ஆற்றலும் பலமும் வீரியமும் உடையவனாக அவன் இருப்பதையும் பார்த்து மேகம் போன்ற பராக்கிரமம் படைத்த ஹனுமார் கர்ஜித்தார். அக்ஷன் போரில் சிறுபிள்ளைத்தனத்தால் வீரச் செருக்குடையவனாய் கோபம் கொண்டு இரத்தம் போல் கண்கள் சிவந்தவனாய் புல்மூடிய பாலுங்கிணற்றில் விழும் யானையைப் போல் போரில் இணையற்ற வானரர் மேல் பாய்ந்தான். அவனால் வேகமாய் விடப்பட்ட பாணங்கள் தன்மேல் விழவே மாருதியானவர் மேகம்போல் கர்ஜித்து தோள்களையும் தொடைகளையும் அகன்று விரித்து பயங்கரமான தோற்றமுடையவராய் ஆகாயத்தில் உடனே கிளம்பினார். உயரக் கிளம்பின அவர் மேல்மலையின் மேல் மேகம் கல்மாரி பெய்தாற்போல் பலவானும் ராட்சசர்களில் சிறந்தவனும் பிரதாபசாலியும் தேரிலேறியவனும் தேர் வீரர்களில் சிறந்தவனுமான அக்ஷன் பாணங்களை பொழிந்தான். உக்கிரமான பராக்கிரமம் உடையவரும் மனோவேகம் போன்ற வேகமுள்ளவருமான வானர வீரர் அப்பாணங்கள் தன்மேல் படாமல் விலக்கி பாணங்களின் நடுவில் காற்று போல் நுழைந்து வாயுமண்டலத்தில் திரிந்தார். பின்பு அவ்வாயுகுமாரர் வில்லேந்தியவனும் போரில் ஆசை கொண்டவனும் கூர்மையான சிறந்த பாணங்களால் ஆகாயத்தை நிரப்புபவனுமான அவனை பெருமதிப்புடன் உற்று நோக்கி சிந்திக்கலானார். அப்பொழுது மகாபலசாலியான அரசகுமாரனால் விடப்பட்ட பாணங்களால் மார்பு கிழிக்கப்பட்ட பெருந்தோழரும் சிறப்பான செயலின் அருமை தெரிந்தவருமான அவ்வானரர் கர்ஜனை செய்து அவனுடைய பராக்கிரமத்தை பற்றி மனதில் ஆராய்ந்தார். இவனோ மகாபலவானாய் பாலசூரியன் போல் ஒளியுடையவனாய் தக்க வயது வந்தவன் போல் பெரிய தொழிலைச் செய்கிறான். எல்லா போர் செயல்களையும் பழுதரச் செய்கிறான். இவனை இங்கு கொல்ல எனக்கு மனம் எழவில்லை. இவன் மிகுந்த பலசாலி, வீரியமிக்கவன், கஷ்டத்திற்குச் சலியாதவன், போரில் பொறுத்து நிற்பவன். அதுவுமன்று இவன் செய்யும் செயல்களில் பெருமை இருப்பதால் நாகர்கள், யக்ஷர்கள், முனிவர்கள் முதலியோரால் கொண்டாடப்பட்டவன் என்பதில் சந்தேகமில்லை. பராக்கிரமத்தாலும் உற்சாகத்தாலும் மனக்கிளர்ச்சி அடைந்து என் முன்னே வந்து நின்று என்னை உற்று பார்க்கிறான். வேகம் படைத்த இவனுடைய வீரியம் தேவர்களையும் அசுரர்களையும் மனம் நடுங்கச் செய்யும். இவனை நான் பொருட்படுத்தாமல் இருந்தாலும் இவன் என்னை வெல்லமாட்டான் என்று கருத முடியாது. போரில் இவன் வலிமை வளர்கின்றது. இவனை கொள்ளுவதுதான் நல்லதென்று தோன்றுகிறது. எரிகின்ற தீயை சும்மா விடுவது தகாது. மகாபலசாலியும் வீரியமிக்கவருமான அவர் இவ்வாறு எதிரியின் வேகத்தையும் தான் செய்ய வேண்டியதையும் ஆராய்ந்து நிச்சயித்து ஆவேசம் கொண்டார். அந்த தூராத்மாவை கொன்று விடுவதென்று தீர்மானித்தார். வாயுகுமாரரான வானர வீரர் வேகம் மிகுந்தவையும் கஷ்டங்களுக்குச் சலியாதவையும் சுற்றி ஓடுவதில் மிக்க வன்மை படைத்தவையுமான அவனுடைய 8 குதிரைகளையும் வாயு மார்க்கத்திலேயே தனது கைகளால் அறைந்து கொன்றார்.
அதன்பின் அவனுடைய பெருந்தேரும் வானர அரசரின் மந்திரியுமாகிய ஹனுமாரால் குத்தப்பட்டு செத்த குதிரைகளுடன் உருவம் சிதைந்து இருசு கலன்று ஆகாயத்திலிருந்து பூமியில் விழுந்தது. உடனே தவ வலிமையால் உடலை விட்டு தேவலோகத்திற்குச் செல்லும் ஒரு ரிஷியைப் போல் உக்கிர வீரமுடைய அம்மகாரதன் தேரை விட்டு அழித்து கையில் வில்லுடனும் வாளுடனும் ஆகாயத்தில் கிளம்பினான். பின்பு கருடனும் காற்றும் சித்தர் கணமும் சஞ்சரிக்கும் வான வெளியில் ஓடித் திரியும் அவனை வாயுவுக்குச் சமமான வீரியம் படைத்த வானரர் அணுகி தன் கால்களிடை கெட்டியாக பிடித்து கொண்டார். தனது தந்தைக்கு நிகரான வலுவுடைய அவ்வானரர் கருடன் பெரிய பாம்பை பிடிப்பது போல் அவனை பிடித்து 1000 சுற்று சுற்றி வேகமாக பூமியில் போர்க்களத்தில் எறிந்தார். வாயு குமாரரால் கொல்லப்பட்ட அவ்வரக்கன் தோளும் தொடையும் இடுப்பும் கழுத்தும் முறிந்து எலும்புகள் ஒடிந்து கண்கள் பிதுங்கி மூட்டுகள் நொறுங்கி கட்டுகள் தளர்ந்த இரத்தத்தை பெருக்கிக் கொண்டு தரையில் வீழ்ந்தான். ஹனுமார் அவனை தரையில் சாய்த்து அரக்கர் பெருமானுக்கு பெரும் பயத்தை விளைவித்தார். அக்ஷகுமாரன் கொல்லப்பட்டதும் ஹனுமார் ஒளியுலகில் சஞ்சரிக்கும் விரதம் பூண்ட மகரிஷிகளாலும் யக்ஷர்களாலும் நாகர்களாலும் பூதங்களாலும் இந்திரனுடன் கூடிய தேவர்களாலும் கூட்டமாக ஆச்சரியத்துடன் பார்க்கப்பட்டார். இரத்தம்போல் சிவந்த கண்கள் உடையவனும் இந்திர குமாரன் போன்றவனுமான அந்த ராஜகுமாரனை கொன்றுவிட்டு அவ்வீரர் சம்ஹார காலத்தில் விளங்கும் யமனைப் போல் அடுத்த சமயத்தை எதிர்பார்த்து கொண்டு தோரண வாயிலையே மீண்டும் அடைந்தார். இங்கனம் 47வது சர்க்கம் முற்றும். 48வது சர்க்கம். பிரம்மாஸ்திரத்தால் ஹனுமார் கட்டுப்படல். அக்ஷயகுமாரன் ஹனுமாரால் கொல்லப்பட்ட பின் பெருமைமிக்க அரக்கர்கோன் மனத்தை திடப்படுத்திக் கொண்டு கோபத்துடன் இந்திரனுக்கு ஒப்பான இந்திரஜித்தை ஏவினான். நீ அஸ்திரங்கற்றவன், ஆயுதமேந்தியவர்களில் சிறந்தவன், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் துன்பத்தை கொடுத்தவன். இந்திரன் உள்பட தேவர்களிடம் உன் செயல் காணப்பட்டுள்ளது. பிரம்மாவை பூஜித்து அஸ்திரங்களை சேர்த்தவன். உன்னுடைய அஸ்திர பலத்தை எதிர்க்க அசுரர்களாலும் முடியாது, மருத்கணங்களாலும் முடியாது, இந்திரனை துணை கொண்டாலும் முடியாது. போரில் வருத்தமடையாதவர் உலகத்திலும் எவருமில்லை. நீயோ தவத்தால் காக்கப்பட்டவன், தோள் வழியால் காக்கப்பட்டவன், தேசகாலங்களை அனுசரித்து நடப்பவன், நுண் அறிவு படைத்தவன். போரில் உனது செயலால் முடிக்க முடியாதது ஒன்றுமில்லை. புத்தியை கொண்டு ஆராயுமிடத்தில் உனக்கு ஆகா காரியம் என்பதே இல்லை. உனது அஸ்திர பலத்தையும் வலிமையையும் அறியாதவன் உலகிலும் இல்லை. உனது தவத்தின் பலமும் உடல் வலிமையும் பராக்கிரமமும் அஸ்திர பலமும் என்னுடையதை ஒத்தது. போரின் நெருக்கடியில் நிச்சயமாய் வெற்றி கொள்ளக்கூடிய உன்னை பெற்றபின் என் மனது கவலை அடைவதில்லை. கிங்கரர்கள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள். ராட்சசன் ஜம்புமாலியும் வீரர்களான மந்திரி புத்திரர்களும் 5 சேனாபதிகளும் கொல்லப்பட்டார்கள். குதிரைகள், யானைகள், தேர்கள் இவைகளோடு கூடிய பெருஞ்சேனைகளும் அழிக்கப்பட்டன. உனது பிரியமான சகோதரன் அக்ஷகுமாரனும் கொல்லப்பட்டான். சத்ருவை அழிப்பவனே, எனக்கு உன்னிடமுள்ள நம்பிக்கை அவர்களிடத்தில் இல்லை. மதிமிக்கோனே, வானரத்தின் பெரும் பலத்தையும் பெருமையையும் ஆண்மையையும் பார்த்து உன்னுடைய திறமையும் அறிந்து உன் பலத்திற்கு தக்க தீவிர முயற்சியை மேற்கொள்வாயாக. அஸ்திரங்கற்றவருள் சிறந்தவனே, சத்ருக்களை அடக்கவல்லவனான நீ எப்படி சென்று நெருங்குகையில் உன் சேனைகளுக்கு கேடு வராதிருக்குமோ அப்படி உன் பலத்தையும்
சத்ரு பலத்தையும் நன்கு ஆராய்ந்து போர் தொடங்கு. வீரா, கூட்டங்கூட்டமாய் அழிக்கவல்ல இவனிடத்தில் சேனைகள் பயன்படா. இதற்கு பயன்படாத வஜ்ராயுதத்தை எடுத்துக்கொண்டு புகாதே. இவனுடைய வேகம் வாயுவினிடத்துமில்லை. நெருப்புக்கு நிகரான இவனை ஆயுதங்களை பிரயோகித்து கொள்ள முடியாது. இவ்வாறு காரியத்தை நன்றாக ஆராய்ந்து உனது கர்மத்திற்கு தக்க வகையில் மன உறுதியுடன் தெய்வீகமான வில்லில் பூட்டும் அஸ்திரங்களின் வீரியத்தை ஞாபகத்தில் வைத்து கொண்டு செல். காரியம் கேடுராதபடி செய்யத் தொடங்கு. உன்னை நான் போருக்கு அனுப்புகிறேன் என்ற இந்த எண்ணம் சிறந்ததன்றாயினும் இந்த தீர்மானம் அரச நீதிக்கும் அரசகுல இயல்பிற்கும் பொருத்தமானதே. பகைவரை அழிப்பவனே, போர் முகத்தில் பல சாஸ்திரங்களில் நன்கு கற்றதையெல்லாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். போரில் விரும்ப வேண்டியது வெற்றியேயாகும். தேவகுமாரன் போன்றவனும் குறைவற்ற பலமுடையவனுமாகிய அவ்வீரன் தந்தையின் வார்த்தையை கேட்டு போருக்குச் சித்தமாய் காவலனாகிய ராவணனை பிரதட்சிணம் செய்தான். பின்னர் இந்திரஜித்து நண்பர்களாலும் உறவினர்களாலும் போற்றப் பெற்று யுத்தம் செய்யும் உற்சாகத்துடனும் வேகத்துடனும் போருக்கு கிளம்பினான். தாமரை இதழ் போன்ற கண் படைத்தவனும் மிகுந்த பராக்கிரமமுடையவனும் சீமானும் அரக்க ராஜகுமாரனுமாகிய அவன் பருவகால சமுத்திரம் போல கிளம்பினான். கருடனது வேகம் போன்ற வேகமும் வெண்மையான கூரிய பற்களுமுடைய 4 புலிகள் பூட்டப் பெற்றதும் தடைபடாத வேகமுடையதுமான தேரின் மேல் இந்திரனுக்கொப்பான அந்த இந்திரஜித்து ஏறினான். வில் வீரர்களில் சிறந்தவனும் படைத்தொழில் பயின்றவனும் அஸ்திர வித்தையில் வல்லவனும் மகாரதனுமான அவன் விரைவாக தேரின் மேல் ஆரோகணித்து எங்கு ஹனுமார் இருந்தாரோ அங்கு வந்து சேர்ந்தான். அவனுடைய தேரோசையையும் வில்லின் ஒளியையும் வானர வீரர் கேட்டு மகிழ்ச்சி பொங்கியவரானார். போர்க்கலையில் பண்டிதனாகிய இந்திரஜித்து பெரிய வில்லையும் கூரிய நுனியுடைய அம்புகளையும் எடுத்துக்கொண்டு ஹனுமாரை நோக்கிச் சென்றான். யுத்தத்தில் மகிழ்ச்சி கொண்ட அவன் போருக்கு பாணத்தை கையில் எடுத்துக்கொண்டு செல்லுகையில் திசைகளெல்லாம் கலங்கின. கொடிய மிருகங்களும் பலவாறு கதறின. அங்கே நாகர், யக்ஷர், முனிவர், வானத்தில் சஞ்சரிக்கும் சித்தர்கள் முதலியவர் வந்து கூடினர். பறவை கூட்டங்கள் வானத்தை மறைத்து கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் உரக்க கூவின. தேரிலேறி விரைந்து வந்த இந்திரஜித்தை வானரர் கண்டு பேரொலி செய்து வேகமாக தமது உடலை பெருக்கி வளர்த்தார். இந்திரஜித்து தெய்வீகமான தேரில் இருந்து கொண்டே விசித்திரமான வில்லை எடுத்து இடிபோல் பெருத்த பேரோசை கிளம்பும்படி நாணொலி செய்தான். பிறகு தேவராஜனும் அசுரராஜனும் போல் போரில் அச்சம் என்பதில்லாத மகா பலசாரிகளான வானரரும் அரக்க ராஜகுமாரனும் கடுமையான வேகத்துடன் ஒருவரை ஒருவர் எதிர்த்தனர். அளவு கடந்த பலம் படைத்த ஹனுமார் மகாரதனும் வில் வீரனும் போரில் தேர்ந்தவனுமான இந்திரஜித்தின் பாண வேகத்தை பாழாக்கிக் கொண்டு மேன்மேலும் வளர்பவராய் வாயு மார்க்கத்தில் உலவி வந்தார். பகைவர்களை அழிக்கவல்ல இந்திரஜித்து நீண்டு கூரான சல்யங்கள் பொருந்தியவையும் இறகுகள் கட்டியவையும் பொன்னாலான சித்திர பிடிகள் உள்ளவையும் நன்றாய் வளைந்தவையும் இடியின் வீழ்ச்சிக்கொப்பான வேகம் உடையவையுமான பாணங்களை விட்டான். ஹனுமார் அவனுடைய தேரின் ஒளியையும் மிருதங்கம், பேரி, படகம் முதலிய வாத்திய கோஷங்களையும் வில்லின் ஒளியையும் செவியுற்று இன்னும் மேலே கிளம்பினார். குறி தவறாமல் அடிக்கவல்ல இந்திரஜித்து குறி பார்த்தடித்த எல்லாவற்றையும் வீணாக்குபவராய் அவன் எய்த பானங்களின் இடைவெளியில் வேகமாய் விரைந்து உலவினார். வாயுபுத்திரரான ஹனுமார் அவனுடைய பானங்களுக்கு எதிரில் நிற்பார். உடனே கைகளை விரித்து கொண்டு தப்பி பாய்ந்து விடுவார். இவ்வாறு வேகமுடையவர்களும்
போர் தொழிலில் கை தேர்ந்தவர்களுமான அவ்விருவரும் எல்லா பிராணிகளின் மனதையும் கவரத்தக்க முறையில் அற்புதமாய் போர் புரிந்தார்கள். அரக்கன் ஹனுமாருடைய மர்மத்தை அறியவில்லை. ஹனுமார் மகாபலம் படைத்த அரக்கனுடைய மர்மத்தை அறியவில்லை. தேவர்களுக்கு நிகரான வலிமை படைத்த இருவரும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து ஒருவரை ஒருவர் சகிக்க மாட்டாதவர்களாயிருந்தார்கள். குறி தவறாமல் பாணங்களை தொடுக்கும் மகாவீரனான இந்திரஜித்து வீண் போகாத தனது சரங்கள் வீணாய் விழுவதைக் கண்டு மிகுந்த கவலைக்குள்ளானான். ராட்சச ராஜபுத்திரன் அவ்வானரரை கொல்ல முடியாதென்பதைக் கண்டுகொண்டு அந்த வீர வானரரை எவ்வாறு அடக்கி பிடிக்கலாம் என்று யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தான். அஸ்திர வித்தைகளில் சிறந்தவனும் பராக்கிரமம் மிக்கவனுமான அவ்வீரன் வானர சிரேஷ்டர் மீது பிரம்மாஸ்திரத்தை விடுத்தான். அஸ்திரங்களின் உண்மையை அறிந்தவனும் தோல்வலி மிகுந்தவனுமான இந்திரஜித்து இவர் மரணம் அற்றவர் என்றுணர்ந்து வாயுகுமரராகிய அவரை அஸ்திரத்தால் கட்டிவிட்டான். அவ்வானரர் அரக்கனுடைய அஸ்திரத்தால் கட்டுண்டு கை கால்களை அசைக்க முடியாதவராய் தரைமேல் விழுந்து விட்டார். வானரோத்தமர் தான் அஸ்திரத்தால் கட்டப்பட்டிருப்பதையும் பிரம்மதேவரின் மகிமையால் தன் வேகத்தை இழந்திருப்பதையும் தெரிந்து கொண்டு பிரம்மா தனக்கு செய்துள்ள அனுகிரகத்தையும் நினைத்து கொண்டார். ஹனுமார் பிரம்ம மந்திரத்தால் ஏவப்பட்டது அந்த பிரம்மாஸ்திரம் என்றாலும் பிரம்மாவிடமிருந்து தான் வரம் பெற்றிருப்பதையும், அதாவது பிரம்மாஸ்திரமும் தன்னை ஒரு கணத்திற்கு மேல் கட்டுப்படுத்தாது என்பதையும் சிந்தித்தார். உலக குருவாகிய பிரம்மாவின் மகிமையால் இந்த அஸ்திரத்தில் கட்டுண்ட எனக்கு இதில் இருந்து விடுபட சக்தியில்லை என்று கருதி இது விடப்பட்டிருக்கிறது. நானும் அவ்வஸ்திரத்தின் கட்டுக்கு அடங்கியிருக்க வேண்டியவன்தான். என்றிங்கனம் அந்த அஸ்திரத்தின் மகிமையை எண்ணி பார்த்து தனக்கு விடுவித்து கொள்வதற்குள்ள சக்தியையும் பிரம்மாவின் அனுக்கிரகத்தையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு பிரம்மாவின் கட்டளைக்கு, அதாவது கனப்பொழுது கட்டுப்பட்டிருக்க வேண்டும் என்ற கட்டளைக்கு உட்பட்டிருந்தார். அஸ்திரத்தால் கட்டப்பட்டாலும் பிரம்மா, இந்திரன், வாயு ஆகியோரால் ரட்சிக்கப்பட்ட எனக்கு பயம் என்பது உண்டாகவே இல்லை. அரக்கர்களால் பிடிக்கப்படுவதிலும் அரக்கர் வேந்தனுடன் சந்தித்து பேசக்கூடிய பெரியதொரு நன்மையே காணப்படுகிறது. ஆகையால் சத்துருக்கள் என்னை பிடிக்கட்டும் என்றிங்கனம் எண்ணி பகைவரின் வீரத்தை அழிக்க வல்லவரும் நடக்கப் போவதை பற்றி நிச்சயித்து கொண்டவரும் அதை எதிர்பார்ப்பவருமான அவர் செயலற்றிருந்தார். நெருங்கி வந்த சத்துருக்களால் பிடிக்கப்பட்டு அவர்களால் தனித்தனியே வெகுவாய் பயமுறுத்தப்படவே ஒரு கோஷமிட்டார். சத்துருக்களை அழிக்கவல்ல அவர் செயலற்றிருப்பதைக் கண்ட அரக்கர்கள் சணல் கயிற்றாலும் மரவுரிகளாலும் கட்டினார்கள். ஒருவேளை ராவணனே குதூகலத்தோடு என்னை பார்க்க வரக்கூடும் என்று நிச்சயித்து அவர் சத்ரு வீரர்களால் பிடிக்கப்பட்டதையும் வெகுவாய் விரட்டப்படுவதையும் பிரியமாகவே ஏற்றுக்கொண்டார். அவ்வீரர் மரவுரியால் கட்டப்பட்ட பொழுது அஸ்திரத்திலிருந்து விடுபட்டு விட்டார். ஏனெனில் அவ்வஸ்திரத்தின் கட்டு மற்றொரு கட்டுடன் இயைந்து நிற்காது. அப்பொழுது வீரனான இந்திரஜித்து மாத்திரம் மரவுரியால் கட்டப்பட்ட அவ்வானர சிரேஷ்டர் பிரம்மாஸ்திரத்திலிருந்து விடுபட்டு விட்டார் என்பதை தெரிந்து கொண்டு பெரிய காரியம் பழுதாகிவிட்டதே, அரக்கர்களால் மந்திரத்தின் போக்கு அறியப்படவில்லை, பிரம்மாஸ்திரம் போனால் வேறு ஒரு அஸ்திரம் பிறகு பயன்படாது, எல்லோருடைய உயிருக்கும் சந்தேகம் வந்துவிட்டது என்று கவலையுற்றான். ஹனுமார் பிரம்மாஸ்திரத்திலிருந்து விடுபட்டவராய் தம்மை காட்டிக்கொள்ளவில்லை. கட்டுகளால் பீடிக்கப்பட்டார். அவ்வரக்கர்களால் இழுத்து கொண்டு போகப்பட்டார். கொடிய அரக்கர்களால் கட்டைகளாலும் முட்டிகளாலும் புடைக்கப்பட்டு அவ்வானரர் அரக்கர் வேந்தனுடைய அருகாமைக்கு இழுத்து கொண்டு போகப்பட்டார். பிரம்மாஸ்திரத்திலிருந்து விடுபட்டு மரவுரிகளாலும்
கயிறுகளாலும் அவர் கட்டுண்டிருப்பதை நன்கறிந்த இந்திரஜித்து அந்த மகாபலசாலியான வானர சிரேஷ்டரை பரிவாரங்கள் புடைசூழ வீற்றிருந்த அரசனுக்கு காட்டினான். கட்டுண்ட மதயானை போன்ற அவ்வானர சிரேஷ்டரை அரக்கர்கள் ராட்சச ராஜனான ராவணன் முன்னிலையில் சமர்ப்பித்தார்கள். இவன் யார்? யாருடைய ஆள்? எங்கிருந்து வந்தான்? இங்கு என்ன காரியம்? யாரைச் சேர்ந்தவன்? என்றிப்படி பேச்சுக்கள் அங்கு ராட்சச வீரர்களுக்குள் நிகழ்ந்தன. அங்கிருந்த அரக்கர்களும் மற்றவர்களும் கோபம் மேலிட்டவர்களாய் கொல்லப்படட்டும், கொளுத்தப்படட்டும், தின்னப்படட்டும் என்று இம்மாதிரி ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அம்மகாத்மா விரைந்து வழி கடந்து சென்று சிறந்த இரத்தினங்கள் இழைத்த மாளிகையையும் மன்னனுக்கு பணிவிடை புரிய அவன் காலடியில் காத்திருக்கும் முதியோர்களையும் கண்ணுற்றார். மகிமைமிக்க ராவணன் விகார ரூபமுள்ள அரக்கர்களால் இங்குமங்கும் இழுக்கப்படும் வானரோத்தமரை பார்த்தான். வானர சிரேஷ்டரும் சூரியனைப் போல் எரிக்கும் ஒளியும் பலமும் பொருந்திய அரக்கர் வேந்தனை கண்டார். 10 முகம் படைத்த ராவணன் கோபத்தால் சிவந்து சுழலும் விழிகளுடன் அவ்வானரரை உற்று நோக்கி அருகிலிருந்த குலத்திலும் சீலத்திலும் உயர்ந்தவர்களான மந்திரி சிரேஷ்டர்களிடம் அவரை பற்றி விசாரிக்கும்படி கட்டளையிட்டான். வந்த காரியம் என்னவென்றும் அதற்கு காரணம் என்னவென்றும் அவர்களால் முறையே வினவப்பெற்ற வானரர், நான் தூதன், வானர அரசரிடமிருந்து வந்தவன் என்று முதலில் தெரிவித்தான். இங்கனம் 48வது சர்க்கம் முற்றும். ஓம் ஸ்ரீராம பட்டாபிஷேக சர்க்கம். தலைமேல் கைகூப்பிக் கொண்டு கைகேயியை மகிழ்விக்கும் பரதர் சத்திய பராக்கிரமம் படைத்தவரும் மூத்தவருமான ஸ்ரீராமரிடம் பின்வருமாறு கூறினார். என் தாய் பூஜிக்கப்பட்டாள். எனக்கு இந்த அரசு கொடுக்கப்பட்டது. நீங்கள் எனக்கு எப்படி கொடுத்தீர்களோ அப்படியே அதை உங்களுக்கு திருப்பிக் கொடுக்கிறேன். தனியே பாரம் தாங்கவல்ல ஒரு காளையால் ஒப்புவிக்கப்பட்ட பாரத்தை ஒரு இளங்கன்று எப்படி தாங்காதோ அப்படி நான் பெரிய பாரத்தை தாங்க வல்லவன் அல்லேன். இந்த அரசாட்சிக்கு ஏற்பட்டுள்ள குறை பெரிய வெள்ளத்தால் இடிந்து கரைந்து எவராலும் கட்டுதற்கரியதாயிருக்கும் கரை போன்றிருப்பதாய் நான் கருதுகிறேன். ஸ்ரீராமா, சத்துருக்களை அடக்குபவரே, குதிரையின் நடையை கழுதையும் ஹம்சத்தின் நடையை காகமும் எப்படி பின்பற்ற இயலாதோ அப்படியே நானும் உங்களுடைய சீரிய நடையை பின்பற்ற சக்தியில்லாதவன். ஒரு மரம் வீட்டினுள் வைக்கப்பட்டு பெரிதாயும் நீண்ட கிளைகளையும் கப்புகளையும் உடையதாயும் வளர்ந்து மேலே பரவ முடியாமல் புஷ்பித்தும் பழங்களை காட்டாமல் பட்டு போகுமேயானால் எதற்காக அது வளர்க்கப்பட்டதோ அந்த பயனை ஒருவன் அனுபவிக்காமற் போவான். பெருந்தோள் படைத்தவரே, மக்களை ஆள்பவரே, நீங்கள் அன்பு பூண்ட அடிமைகளாகிய எங்களை பரிபாலிக்காவிட்டால் இந்த உவமை உங்களிடத்தில் பொருந்தும் என்பதை உணரத்தகும். இப்பொழுதே பட்டாபிஷேகம் செய்து கொண்டு நடுப்பகல் சூரியனைப் போல் ஒளிவிட்டு பிரகாசிக்கும் உங்களை உலகம் முழுதும் கண்குளிர பார்க்கட்டும். ஸ்ரீராகவா, பல வாத்தியங்களின் இசையும் மேகலை சிலம்பு முதலியவற்றின் ஒலியும் கலந்த இனிய கீதங்களின் சப்தத்தால் நீங்கள் நாள்தோறும் துயிலெழ வேண்டும். காலச்சக்கரம் எதுவரை சுழல்கிறதோ அவ்வளவு காலம் பூமண்டலம் முழுவதற்கும் சக்கரவர்த்தியாக நீங்கள் விளங்க வேண்டும். பகையை வென்ற ஸ்ரீராமர்
பரதன் கூறியதைக் கேட்டு அங்கனமே ஆகுக என்று மறுமொழி பகர்ந்து அழகிய ஆசனத்தில் அமர்ந்தார். பிறகு சத்ருக்னன் கட்டளைப்படி சுகமாகவும் சீக்கிரமாகவும் தொழில் புரியும் திறமை வாய்ந்த நாவிதர்கள் ஸ்ரீராமருக்கு ஷவரம் செய்தார்கள். முதலில் பரதனும் லக்ஷ்மணனும் வானர வேந்தனான சுக்ரீவனும் அரக்கர் மன்னனான விபீஷணனும் ஸ்நானம் செய்தபின் ஸ்ரீராமர் சிக்கு நீக்கிய சடையுடையவராய் ஸ்நானம் செய்து சிறப்பான ஆடை அணிந்து அழகிய மாலைகளுடனும் சந்தன பூச்சுடனும் பிரகாசிக்கலானார். வீரியவானும் ஸ்ரீமானும் இஷ்வாகுகுல நந்தனுமான ஸ்ரீமானுமான சத்ருக்னன் ஸ்ரீராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் அலங்காரம் செய்தார். உத்தமிகளான தசரத பத்னிகள் எல்லோரும் தாங்களே சீதைக்கு மனதை கவரும் வகையில் அலங்காரம் செய்தார்கள். பிறகு புத்திரனிடம் பேரன்புள்ள கௌசல்யை மகிழ்வுடன் வானர பத்னிகள் அனைவருக்கும் அலங்காரம் செய்வதில் ஈடுபட்டாள். சத்ருக்னனால் ஏவப்பட்டு சுமந்திரர் என்ற சாரதி எல்லா பகுதிகளிலும் அழகிய ஒரு தேரை தயாரித்து கொணர்ந்து நிறுத்தினார். பெருந்தோல் படைத்தவரும் சத்திய பராக்கிரமருமான ஸ்ரீராமர் சூரிய மண்டலம் போல் பிரகாசிக்கும் திவ்யமான சிறந்த தேர் வந்ததைக் கண்டு அதில் ஏறிக்கொண்டார். ஸ்நானம் செய்து திவ்யமான ஆடைகளும் குண்டலங்களும் அணிந்து இந்திரனைப் போல் பிரகாசித்த சுக்ரீவரும் ஹனுமாரும் புறப்பட்டார்கள். குண்டலங்கள் முதலிய ஆபரணங்களால் அலங்கரிக்கப் பெற்று நகரத்தை காண ஆவலுடன் இருந்த சுக்ரீவ பத்னிகள் சீதையுடன் புறப்பட்டார்கள். அயோத்தியில் தசரதருடைய மந்திரிகள் புரோகிதராகிய வசிஷ்டரை முன்னிட்டு கொண்டு நடக்க வேண்டிய காரியங்களைப் பற்றி யோசித்து ஏற்பாடு செய்தார்கள். அசோகர், விஜயர், சுமந்திரர் ஆகியோர் கூடி ஸ்ரீராமரின் அபிவிருத்திக்காகவும் நகரத்தின் செழிப்பிற்காகவும் செய்ய வேண்டியவைகளைப் பற்றி யோசனை கூறினார்கள். வெற்றியுடன் விளங்கும் மகாத்மாவான ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேகத்தில் மங்களபூர்வமாக எது எது கிரமமாய்ச் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்றிவ்வாறு அம்மந்திரிமார்கள் அனைவரும் புரோகிதரிடம் கூறிவிட்டு ஸ்ரீராமரை தரிசிக்க ஆவல் கொண்டு நகரத்தினின்று விரைவாக புறப்பட்டார்கள். குதிரைகள் பூட்டப் பெற்ற தேரில் 1000 கண் படைத்த தேவேந்திரனைப் போல் மாசற்ற ஸ்ரீராமர் ஏறிக்கொண்டு உத்தமமான நகரை நோக்கி புறப்பட்டார். பரதர் கடிவாளங்களை பிடித்துக் கொண்டார். சத்ருக்னர் குடைபிடித்தார். லக்ஷ்மணர் தலைக்கு மேல் விசிறியால் வீசினார். அரக்கர் வேந்தராகிய விபீஷணர் முன் நின்று கொண்டு சந்திரனைப் போன்ற மற்றொரு வெண் சாமரத்தை வீசினார். அப்பொழுது ஆகாயத்தில் ரிஷிகணங்களும் மருத்துக்களுடன் கூடிய தேவர்களும் ஸ்ரீராமருடைய புகழை பாடும் இந்நொலி கேட்டது. பிறகு மகா தேஜஸ்வியான வானர வேந்தன் சுக்ரீவன் சத்ருஞ்சயம் என பெயர் பெற்று மலை போலிருந்த ஒரு யானை மேல் ஏறிக்கொண்டான். வானரர்கள் மானிட உருக்கொண்டு எல்லா ஆபரணங்களும் அணிந்து 9000 யானைகளின் மேலேறிக்கொண்டு செல்லலானார்கள். புருஷோத்தமராகிய ஸ்ரீராமர் சங்கு, பேரி, துந்துபி முதலிய வாத்தியங்கள் ஒலிக்க அரண்மனைகள் நிறைந்த நகரை நோக்கிச் சென்றார். பிரகாசிக்கும் திருமேனியுடன் பரிவாரங்கள் சூழ தேரில் வந்து கொண்டிருந்த அதிரதரான ஸ்ரீராமரை எல்லோரும் கண்டு களித்தார்கள். சகோதரர்களால் சூழப்பெற்ற மகாத்மாவாகிய ஸ்ரீராமரை ஜய விஜயீபவ வெற்றியுடன் விளங்குவீராக என்று வாழ்த்திவிட்டு அவரால் பிரதிமரியாதை செய்யப்பட்டு அவர்கள் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். மந்திரிகளாலும் பிராமணர்களாலும் குடிமக்களாலும் சூழப்பெற்ற ஸ்ரீராமர் நட்சத்திரங்களுடன் கூடிய சந்திரனைப் போல் அழகுடன் விளங்கினார். தூரியம், தாளம், ஸ்வஸ்திகம் முதலிய வாத்தியங்களை வாசிப்பவர்கள் முன் செல்லவும் மகிழ்ச்சி பொங்க மங்களம் பாடுபவர்கள் சூழ்ந்து வரவும் அவர் சென்றார். மஞ்சள் மங்களாட்சதையும் மோதகங்களும்
கையிலேந்தியவர்களும் பசுக்களும் கன்னிப் பெண்களும் பிராமணர்களும் ஸ்ரீராமருக்கு முன்னே சென்றார்கள். சுக்ரீவனுடைய நட்பை பற்றியும் வாயுகுமாரனுடைய பிரபாவத்தை பற்றியும் வானரர்களின் அருஞ்செயல்களைப் பற்றியும் அரக்கர்களின் பலத்தை பற்றியும் விபீஷணருடன் கூடியதை பற்றியும் ஸ்ரீராமர் மந்திரிகளிடம் கூறினார். அதைக் கேட்டு அயோத்தியாபுரவாசிகள் ஆச்சரியமடைந்தனர். தேஜஸ்வியான ஸ்ரீராமர் இதை கூறிவிட்டு வானரர்கள் புடைசூழ மகிழ்ச்சியுடன் கூடிய மக்கள் நிறைந்த அயோத்தியில் புகுந்தார். அப்பொழுது பட்டணத்து மக்கள் வீடுதோறும் கொடிகளை உயர்த்தினார்கள். பின்னர் ஸ்ரீராமர் இஷ்வாகு குலத்தின் பரம்பரையாய் வசித்து வந்த தமது தந்தையின் அழகிய அரண்மனையை அடைந்தார். சக்கரவர்த்தி திருமகனாகிய ஸ்ரீராமர் மகாத்மாவாகிய தந்தையின் அரண்மனையை அடைந்து அதனுள் சென்று கௌசல்யைக்கும் சுமித்திரைக்கும் கைகேயிக்கும் அபிவாதனம் செய்துவிட்டு தர்மிஷ்டர்களில் சிறந்த பரதனை பார்த்து ஆழ்ந்த கருத்துடைய இனிய சொற்கொண்டு பின்வருமாறு கூறினார். அசோக வனத்துடன் கூடியதும் முத்துக்களாலும் வைடூரியங்களாலும் அலங்கரிக்கப் பெற்று விசாலமாய் சிறந்து விளங்கும் என் மாளிகையை சுக்ரீவருக்கு கொடு. சத்திய பராக்கிரமனான பரதன் அவ்வார்த்தையை கேட்டதும் சுக்ரீவரை கைப்பிடித்து அழைத்து கொண்டு போய் அம்மாளிகையில் சேர்ப்பித்தார். சத்ருக்னரால் கட்டளையிடப்பட்ட ஆட்கள் எண்ணெய் நிறைந்த தீபங்களையும் கட்டில்களையும் விரிப்புகளையும் விரைவில் அங்கு கொணர்ந்து சேர்த்தனர். மகா தேஜஸ்வியான பரதர் சுக்ரீவரை பார்த்து ஸ்ரீராமருடைய அபிஷேகத்திற்கு தீர்த்தங்கள் கொண்டுவர தூதர்களுக்கு உத்தரவிடுங்கள் என கேட்டுக்கொண்டார். சுக்ரீவர் உடனே எல்லா ரத்தினங்களும் இழைக்கப்பெற்ற பொற்குடங்கள் 4 வானர சிரேஷ்டர்கள் 4 கொடுத்தார். வானரர்களே, 4 சமுத்திரங்களின் தீர்த்தங்கள் நிறைந்த குடங்களுடன் விடியற்காலையில் காத்திருக்கும் வண்ணம் செய்யுங்கள் என்றிவ்வாறு கட்டளையிடப்பட்டவர்களும் யானைகளைப் போல் பெரியவர்களும் கருடனைப் போல் வேகவான்களுமான வானரர்கள் விரைவில் ஆகாயத்தில் கிளம்பினார்கள். ஜாம்பவானும் ஹனுமாரும் வேகதர்சி என்ற வானரனும் ரிஷபனும் தீர்த்தம் நிறைந்த குடங்களை கொணர்ந்தார்கள். குடங்களில் 500 நதிகளின் தீர்த்தங்களையும் கொணர்ந்தார்கள். பலசாலியான ஜாம்பவான் கிழக்கு சமுத்திரத்தின் ஜலம் நிறைந்த ரத்தினமிழைத்த குடத்தை கொணர்ந்தார். ரிஷபர் தெற்கு சமுத்திரத்திலிருந்து சிகப்பு சந்தன மரக் கொம்புகளால் மூடப்பட்ட பொற்குடத்தில் தீர்த்தத்தை விரைவாய் கொணர்ந்தார். வாயுவேகம் பெற்ற கவயன் என்ற வானரர் மேற்கு சமுத்திரத்தினின்றும் பெரிய ரத்தின குடத்தில் குளிர்ந்த தீர்த்தத்தை கொணர்ந்தார். தர்மாத்மாவும் கருடனையும் வாயுவையும் போல வேகம் படைத்தவருமான ஹனுமர் வடக்கு சமுத்திரத்திலிருந்து தீர்த்தத்தை சீக்கிரமாக கொணர்ந்தார். வானர சிரேஷ்டர்களால் ஸ்ரீராம பட்டாபிஷேகத்திற்கென தீர்த்தம் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டதை மந்திரிகளுடன் கூடிய சத்ருக்னர் பார்த்து புரோகித சிரேஷ்டருக்கும் நண்பர்களுக்கும் தெரிவித்தார். பிறகு ஆர்வமிக்க பெரியவரான வசிஷ்ட பகவான் பிராமணர்களுடன் கூடி ஸ்ரீராமரை சீதா தேவியுடன் ரத்னமயமான சிம்மாசனத்தில் எழுந்தருளச் செய்தார். வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காச்சியபர், காத்யாயனர், சூயக்ஞர், கௌதமர், விஜயர் ஆகியோர் அஷ்ட வசுக்கள் 1000 கண் படைத்த இந்திரனுக்கு எப்படி அபிஷேகம் செய்தார்களோ அப்படி தெளிந்ததும் நறுமணமுள்ளதுமான தீர்த்தத்தால் புருஷோத்தமருக்கு அபிஷேகம் செய்வித்தார்கள். அவர்கள் மகிழ்ச்சி பொங்க முதலில் ருத்விக்குகளைக் கொண்டும் பிராமணர்களைக் கொண்டும் பிறகு கன்னி பெண்களைக் கொண்டும் மந்திரிமார்களைக் கொண்டும் வியாபாரிகள் போர்வீரர்கள் ஆகியோரைக் கொண்டும் தேவதைகளும் 4 லோகபாலர்களும் எல்லா தேவர்களும் கூட்டமாக வான வெளியில் பார்த்து கொண்டிருக்கையில் தெய்வீகமான எல்லா மூலிகைகளின் ரசமும் கலந்த ஜலத்தால் அபிஷேகம் செய்வித்தனர். சத்ருக்னர் அழகிய வெண் குடையை அவருக்கு பிடித்தார்.
வானரவேந்தனாகிய சுக்ரீவர் வெண் சாமரம் வீசினார். அரக்கர்கோனாகிய விபீஷணர் நிலவு போன்ற மற்றொரு சாமரத்தை வீசினார். இந்திரனால் ஏவப்பட்ட வாயு பகவான் பொன்மயமான 100 தாமரைகளால் ஆன ஒளிமிகுந்த மாலையை ஸ்ரீராகவருக்கு அளித்தார். எல்லா ரத்தினங்களும் இழைத்து நடுநாயகமான சிறந்ததொரு ரத்னத்துடன் கூடிய ஒரு முத்து மாலையையும் புருஷோத்தமருக்கு இந்திரனால் அனுப்பப்பட்ட அவர் அளித்தார். போற்றுதற்குரியவரும் அறிவிற் சிறந்தவருமான ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேக காலமாகிய அப்பொழுது தேவர்களும் கந்தர்வர்களும் பாடினர். அப்சர ஸ்திரீ கணங்கள் ஆடினர். ஸ்ரீராகவருடைய அந்த உற்சவ காலத்தில் பூமி பயிரால் செழித்தும் மரங்கள் பழங்களால் செறிந்தும் புஷ்பங்கள் நறுமணத்தால் சிறந்தும் விளங்கின. புருஷோத்தமர் 1,00,000 குதிரைகளையும் கன்றுகளுடன் கூடிய பசுக்களையும் 100 விருஷபங்களையும் முதலில் பிராமணர்களுக்கு தானம் செய்தார். பிராமணர்களுக்கு மேலும் 30 கோடி பொன்னும் சிறந்த பல ஆபரணங்களும் வஸ்திரங்களும் தானம் செய்தார். புருஷோத்தமராகிய ஸ்ரீராமர் சுக்ரீவருக்கு சூரிய பிரகாசம் பொருந்திய ரத்தினங்கள் இழைக்கப்பெற்ற திவ்யமான தங்கஹாரத்தை அளித்தார். மனமகிழ்ந்த அவர் வைடூரியமும் ரத்தினமும் பதிக்கப்பெற்று வைர பதக்கத்துடன் விளங்கிய 2 தோள் வளைகளை வாலி புத்திரனாகிய அங்கதனுக்கு அளித்தார். ஸ்ரீராமர் சிறந்த ரத்தினங்கள் இழைக்கப்பெற்று நிலவொளி போல் பிரகாசிக்கும் ஒப்புயர்வற்ற முத்துமாலையொன்றை சீதைக்கு கொடுத்தார். சீதை அன்புடன் கடாட்சித்து ஹனுமாருக்கு வெண்மையான 2 திவ்ய வஸ்திரங்களையும் சிறந்த ஆபரணங்களையும் அளித்தாள். ஜனகநந்தினி தனது கழுத்திலிருந்து ஒரு ஹாரத்தையும் கழற்றி வைத்துக்கொண்டு வானரர்கள் எல்லோரையும் பார்த்துவிட்டு தன் நாயகரையும் அடிக்கடி பார்த்தாள். இங்கிதமறியும் அவர் ஜானகியை பார்த்து பின்வருமாறு கூறினார். சௌபாக்கியவதியான சுந்தரி, சக்தியும் விடாமுயற்சியும் புகழும் சாமர்த்தியமும் அடக்கமும் நன்னடத்தையும் ஆண்மையும் பராக்கிரமமும் புத்தியும் ஆகிய இவை எல்லாம் யாரிடம் இருக்கிறதோ, யாரிடம் நீ சந்தோஷமடைகின்றாயோ அவருக்கு இந்த ஹாரத்தை நீ கொடுக்கலாம். கரிய கண் படைத்த அவள் அந்த ஹாரத்தை வாயுகுமாரருக்கு கொடுத்தாள். வானர சிரேஷ்டராகிய ஹனுமார் நிலவு போல் வெண்மையான அந்த ஹாரத்தினால் வெள்ளிய மேகம் சூழ்ந்த மலை போல் பிரகாசித்தார். எதிரிகளை சம்ஹரித்த பூமண்டலாதிபதியான ஸ்ரீராமர் பிறகு எல்லோரையும் கடாட்சித்து விரும்பத்தக்க பரிசுகளை துவிதன் மைந்தன் என்ற இருவருக்கும் அளித்தார். வானர பெரியோர்கள் அனைவரும் மற்றும் வானர தலைவர்கள் எவர்களோ அவர்களும் ஆடைகளாலும் ஆபரணங்களாலும் அவரவருக்கேற்றபடி கௌரவிக்கப்பட்டார்கள். விபீஷணரும் சுக்ரீவரும் ஹனுமாரும் ஜாம்பவானும் மற்றுமுள்ள வானர சிரேஷ்டர்கள் எல்லோருமே விரும்பத்தக்கனவும் ஏராளமானவையுமான எல்லா ரத்தினங்களாலும் எதையும் குறைவின்றி முடிக்கும் ஸ்ரீராமரால் கௌரவிக்கப்பட்டு உள்ளம் பூரித்தவர்களாய் அவரவர் இருப்பிடமேகினர். வானர சிரேஷ்டர்கள் எல்லோரும் மகாத்மாவாகிய சக்கரவர்த்தியை நமஸ்கரித்து விடைபெற்று கொண்டு கிஷ்கிந்தைக்கு போய் சேர்ந்தார்கள். ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தை பார்த்துவிட்டு வானர வேந்தரான சுக்ரீவரும் ஸ்ரீராமரால் கௌரவிக்கப்பட்டு கிஷ்கிந்தையின் தலைநகரை அடைந்தார். தர்மாத்மாவும் பெரும் புகழ் படைத்தவருமான விபீஷண மன்னரும் இஷ்வாகு குலச் செல்வமாகிய ரங்கநாத விக்கிரகத்தை பெற்றுக்கொண்டு அரக்க சிரேஷ்டர்களுடன் இலங்கைக்கு புறப்பட்டார். சத்துருக்களை ஒழித்து பெரும் புகழ் பெற்ற ஸ்ரீராமர் நாடு முழுவதையும் நன்றாக அடக்கி உதார குணத்துடன் மிகவும் சந்தோஷமுடையவராய் ஆளலானார். தர்ம வத்சலரான ஸ்ரீராமர் தர்மம் தெரிந்த லக்ஷ்மணரை நோக்கி
பின்வருமாறு கூறினார். தர்மம் தெரிந்தவனே, முன்னோர்களான சக்கரவர்த்திகளால் வல்லமையுடன் பரிபாலனம் செய்யப்பெற்ற இந்த பூமியை என்னுடன் கூடி நீ ஆள வேண்டும். பிதர்களால் தாங்கப்பட்ட பாரம் எதுவோ அதை எனக்கு சமமாக இளவரசராயிருந்து தாங்குவாயாக. லக்ஷ்மணர் பலவகையாக பலமுறை இனி சொற்களால் வேண்டிக் கொள்ளப்பட்டும் அப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் மகாத்மாவாகிய பரதரை இளவரசராக அபிஷேகம் செய்வித்தார். சக்கரவர்த்திகளில் சிறந்த அவர் பௌண்டரீகம், அஸ்வமேதம், வாஜபேயம் முதலியவற்றாலும் வேறு பலவித யாகங்களாலும் பல தடவை தேவதைகளை ஆராதித்தார். ஸ்ரீராமர் 10,000 வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் செய்து சிறந்த குதிரைகளையும் ஏராளமான தட்சிணைகளையும் கொண்ட 100 அஸ்வமேத யாகங்களை செய்தார். முழங்கால் வரை நீண்ட கைகளும் பெருந்தோள்களும் படைத்து பிரதாபசாலியாய் விளங்கிய ஸ்ரீராமர் லக்ஷ்மணரால் சேவிக்க பெற்றவராய் பூமியை ஆண்டார். தர்மாத்மாவான ராகவர் ஒப்புயர்வற்ற ராஜ்யத்தை நண்பர்கள், பங்காளிகள், உறவினர்கள் ஆகியோருடன் கூடி அனுபவித்துக் கொண்டு பலவிதமான யாகங்களால் தேவர்களை ஆராதித்தார். ஸ்ரீராமர் அரசாளுகையில் விதவைகளின் புலம்புதல் இல்லை, கொடிய பிராணிகளின் பயமில்லை, நோயின் பயமும் இல்லை. உலகம் திருடர்கள் அற்றதாயிருந்தது. கெடுதி ஒருவனையும் தொடவில்லை. பெரியவர்கள் சிறியவர்களுக்கு உத்தர கிரியைகளை செய்யவில்லை. எல்லாம் சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் தர்மத்தில் பற்றுடையவராயிருந்தனர். ஸ்ரீராமரை பார்த்து பின்பற்றியவர்களாய் ஒருவரை ஒருவர் துன்புறுத்தாமல் இருந்தனர். ஸ்ரீராமர் அரசாளுகையில் மக்கள் பல புத்திரர்களைப் பெற்று நோயற்றவர்களாய் கவலையற்றவர்களாய் பல்லாண்டு வாழ்ந்தனர். ஸ்ரீராமர் அரசாளுகையில் ராமன் 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 என்ற பேச்சு மக்களிடை எப்பொழுதும் நிகழ்ந்தது. உலகம் ராமமயமாக ஆயிற்று. மரங்கள் என்றும் பூக்களை உடையவைகளாயும் எப்பொழுதும் பழங்களை உடையவைகளாயும் பரவிய கிளைகளை உடையவைகளாயும் இருந்தன. மேகம் உரிய காலத்தில் மழை பொழிந்தது. காற்று சுகமாக வீசிற்று. பிராமணர்களும் சத்திரியர்களும் வைசியர்களும் சூத்திரர்களும் பேராசை அற்றவர்களாய் அவரவர் கருமங்களில் திருப்தி அடைந்தவர்களாய் அவரவர் தொழில்களில் ஈடுபட்டவர்களாயிருந்தனர். ஸ்ரீராமர் ஆளுகையில் நாட்டு மக்கள் தருமத்தில் பற்றுள்ளவர்களாய் இருந்தனர். பொய் பேசாதவர்களாயிருந்தனர். எல்லோரும் அவரவர்க்குரிய லட்சணங்கள் பொருந்தியவர்களாகவும் எல்லோரும் தர்மத்தில் ஊக்கம் உள்ளவர்களாயும் இருந்தனர். ஸ்ரீமானான ஸ்ரீராமர் சகோதரர்களுடன் கூடி 11,000 வருஷங்கள் அரசாண்டார். முற்காலத்தில் வால்மீகி மகரிஷியால் இயற்றப்பட்டதும் பொருளையும் புகழையும் ஆயுளையும் அளிக்க வல்லதும் அரசர்க்கு வெற்றியை அளிக்க வல்லதுமான இந்த ஆதி ரிஷி காவியத்தை உலகில் எந்த மனிதன் படிக்கிறானோ கேட்கிறானோ அவன் பாவத்திலிருந்து விடுபடுகிறான். இவ்வுலகில் ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தை கேட்கும் மனிதன் புத்திரனை விரும்பினால் புத்திரனையும் பொருளை விரும்பினால் பொருளையும் அடைவான். அரசன் பூமியை ஜெயிப்பான், சத்துருக்களை அடக்குவான். ஸ்திரீகள் ஸ்ரீராமரால் அன்னை கௌசல்யை போலும், லக்ஷ்மணரால் சுமித்திரை போலும், பரதனால் கைகேயி போலும் நீண்ட ஆயுள் படைத்த புத்திரர்களை உடையவர்கள் ஆவார்கள். மாசற்ற செயல் படைத்த ஸ்ரீராமருடைய விஜயத்தை பற்றிய இந்த இராமாயணத்தை முழுவதும் கேட்டு ஒருவன் தீர்க்காயுளை அடைவான். எவன் வால்மீகியால் இயற்றப்பட்ட இந்த புராதனமான காவியத்தை சிரத்தையுடன் கேட்கிறானோ அவன் கோபத்தை வென்றவனாகவும் கஷ்டங்களை தாண்டி செல்பவனாகவும் ஆவான்.
தூரதேச யாத்திரையின் முடிவில் உறவினருடன் சேர்க்கையை அடைவான். ஸ்ரீ ராகவரிடமிருந்து வேண்டும் வரங்களையெல்லாம் இங்கு அடைவான். சிரத்தையுடன் இராமாயணத்தை கேட்பவர்களிடம் எல்லா தேவர்களும் பிரீதி அடைகிறார்கள். எவர் வீட்டில் அடக்குவாரற்றவரின் இடையூறுகள் இருக்கின்றனவோ அவைகள் ஒழிகின்றன. இராமாயணத்தை கேட்டால் அரசன் பூமியை ஜெயிப்பான். பிரயாணம் செய்பவன் சேமமாய்ச் செல்வான். புத்திரர்களை பெறும் வயதுள்ள ஸ்ரீகள் ஒப்புயர்வற்ற புத்திரர்களை பெறுவார்கள். புராதனமான இந்த இதிகாசத்தை பூஜை செய்து படிப்பவன் எல்லா கஷ்டங்களில் இருந்தும் விடுபடுவான். நீண்ட ஆயுளையும் அடைவான். இது சத்திரியர்களால் தலைவணங்கி பிராமணரிடமிருந்து கேட்கத்தக்கது. செல்வம் உண்டாகும், புத்திரப்பேருண்டாகும், இதில் ஐயமில்லை. விஷ்ணுவும் ஹரியும் நாராயணரும் சனாதனமான பிரபுவும் ஆதிதேவரும் மகாபாகுவான ஸ்ரீராமரே ஆவார். அவர் இந்த இராமாயணம் முழுவதையும் எப்பொழுதும் கேட்கிறவனுக்கும் தொடர்ந்து படிப்பவனுக்கும் அருள் புரிகிறார். பெரும் பொருளடங்கிய இப்புண்ணியமான காவியத்தை கேட்டு ஒருவன் இவ்வுலகில் குடும்ப விருத்தியையும் தனதானிய விருத்தியையும் சிறந்த மனைவிமாரையும் உத்தம சுகத்தையும் எல்லா எண்ணங்களின் சித்தியையும் அடைவான். குறைவற்ற செல்வத்தை விரும்பும் நல்லோர்களால் இவ்வாக்கியானம் நியமத்துடன் கேட்கத்தக்கது. இது ஆரோக்கியத்தையும் புகழையும் சகோதர ஒற்றுமையையும் நல்ல புத்தியையும் சுகத்தையும் வீரியத்தையும் அளிக்க வல்லது. இவ்வாறு முன் நடந்த சரித்திரமாகிய இதை நம்பிக்கையுடன் ஒருவருக்கொருவர் சொல்லுங்கள். உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். விஷ்ணுவின் பலம் உலகில் வளரட்டும். தேவர்கள் எல்லோரும் இதை அறிவதாலும் கேட்பதாலும் திருப்தி அடைகிறார்கள். இராமாயணத்தை கேட்பதால் பிதர்களும் அவ்வாறு திருப்தி அடைகிறார்கள். ரிஷியினால் இயற்றப்பட்ட இந்த ராம சரித்திர சம்ஹிதையை இவ்வுலகில் எந்த மனிதர்கள் பக்தியுடன் எழுதுகிறார்களோ அவர்களுக்கு ஸ்வர்க்கத்தில் வாசம் ஏற்படும். இங்கனம் வால்மீகி மகரிஷியால் இயற்றப்பட்ட ஆதி காவியமான ஸ்ரீமத் ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் 131வது சர்க்கம் முற்றும். சுபம். ஓம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம ராம ராம். ஓம் ஓம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம். பாராயணத்தை முடிக்கும் முறை. ஜனங்களுக்கு க்ஷேமம் உண்டாகட்டும். அரசர்கள் பூமியை நியாயமான வழியில் பரிபாலிக்கட்டும். பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் எப்பொழுதும் மங்களம் உண்டாகட்டும். உலகிலுள்ள பிராணிகள் எல்லாம் சுகமாக வாழட்டும். காலத்தில் மழை பெய்யட்டும். பூமி பயிர்களுடன் விளங்கட்டும். இந்த தேசம் துன்பமில்லாமல் இருக்கட்டும். பிராமணர்கள் பயமில்லாமல் இருக்கட்டும்.
புத்திரன் இல்லாதவர்கள் புத்திரர்களை அடைந்தவர்கள் ஆகட்டும். புத்திரர்களை உடையவர்கள் பேரன்மார்களை அடையட்டும். தனம் இல்லாதவர்கள் தனம் உடையவர்களாக ஆகட்டும். 100 வருஷம் வாழட்டும். 100 கோடி விஸ்தாரமுள்ள ரகுநாதனுடைய சரித்திரத்தில் ஒவ்வொரு அக்ஷரத்தை சொன்னாலும் மகா பாதகங்களை நாசம் செய்யும். பக்தியுடன் எவன் இராமாயணத்தில் ஒரு பாதத்தையோ ஒரு பதத்தையோ கேட்கிறானோ அவன் பிரம்மாவின் ஸ்தானத்தை அடைகிறான். எப்பொழுதும் பிரம்மாவால் மரியாதை செய்யப்படுகிறான். கோசல நாட்டரசனும் போற்றுதற்குரிய குணங்கள் படைத்தவனும் சார்வ பௌமனுமான சக்கரவர்த்தி திருமகனுக்கு மங்களம். வேத வேதாந்தங்களால் உணர்தற்குரியவனும் மேக வண்ணனும் புருஷர்களும் மோகிக்கும் வடிவழகு உடையவனும் புகழ் படைத்தவனுமாகிய அவனுக்கு மங்களம். விஸ்வாமித்திரருடைய உள்ளத்தில் விளங்குபவனும் மிதிலை அரசனுடைய புண்ணியத்தின் பயனாய் விளங்குபவனும் சார்ந்த மூர்த்தியுமாகிய அவனுக்கு மங்களம். எப்பொழுதும் பிதாவிடம் பக்தியுடையவனும் சகோதரர்களுடனும் சீதையுடனும் கூடி உலகனைத்தையும் மகிழ்விப்பவனுமாகிய ராமபத்ரனுக்கு மங்களம். அயோத்தி வாழ்வை துறந்தவனும் சித்திரகூடவாசத்தில் மகிழ்பவனும் எல்லா முனிவர்களாலும் சேவிக்கப் பெற்றவனும் தீரர்களில் சிறந்தவனுமாகிய அவனுக்கு மங்களம். வில்லும் அம்பும் கத்தியும் தாங்கியவனும் லக்ஷ்மணனாலும் சீதையாலும் எப்பொழுதும் நன்கு பக்தியுடன் சேவை செய்ய பெற்றவனுமாகிய எனது சுவாமிக்கு மங்களம். தண்டகாரண்யத்தில் வசித்தவனும் தேவ சத்ருக்களை ஒழித்தவனும் பக்தனாகிய கழுகரசனுக்கு முக்தி அளித்தவனுமாகிய அவனுக்கு மங்களம். அன்புடன் சபரி அளித்த பழங்களையும் கிழங்குகளையும் பிரீதியுடன் ஏற்றுக்கொண்டவனும் எல்லோராலும் சுலபமாய் அடையக்கூடிய தன்மை உள்ளவனும் பரிபூர்ணமாயுள்ளவனும் சத்துவ குணம் மேலோங்கி நிற்பவனுமாகிய அவனுக்கு மங்களம். ஹனுமானால் வந்தடைய பெற்றவனும் குரங்கரசனாகிய சுக்ரீவனுடைய இஷ்டத்தை பூர்த்தி செய்தவனும் வாலியை வதம் செய்தவனுமாகிய அம்மகா தீரனுக்கு மங்களம் உண்டாகட்டும். ரகுவீரனும் அணை கட்டி சமுத்திரத்தை கடந்தவனும் ராட்சச ராஜனை ஜெயித்தவனும் போர் வீரனும் ஸ்ரீமானுமாகிய அவனுக்கு மங்களம். தெய்வத்தன்மை வாய்ந்த அயோத்தியா நகரை அடைந்து சீதையுடன் பட்டாபிஷேகம் செய்யப்பெற்று ராஜாதிராஜனாய் விளங்கும் ராமபத்ரனுக்கு மங்களம். நமதாச்சாரியருக்கு முன்னவர்களும் வாழ்த்து கூறுவதில் சித்தத்தை வைத்தவர்களுமான எல்லா பூர்வாச்சாரியார்களாலும் பூஜிக்கப்பட்டவர்க்கு மங்களம். தோள் வலி படைத்தவனே, ருதுக்களும் கடல்களும் துவீபங்களும் வேதங்களும் உலகங்களும் திசைகளும் உனக்கு எப்பொழுதும் மங்களங்களை அளிக்கட்டும். சரீரத்தாலோ வாக்காலோ மனத்தாலோ கருமேந்திரியங்களாலோ ஞானேந்திரியங்களாலோ இயற்கையின் இயக்கத்தாலோ எது எதை செய்கிறேனோ அது எல்லாவற்றையும்
பரம புருஷனாகிய நாராயணனுக்கே என்று சமர்ப்பிக்கின்றேன். ஓம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ராம் ராம் ராம். ஓம் சீதாராம ஸ்தோத்திரம். மிதிலாபுரி நாயகி, ரகுகுலத்தை அலங்கரிப்பவர், விதேக மன்னர் குலத்தை அலங்கரிப்பவள். ரகுகுல தீபம், நிமிகுல தீபம், சூரிய வம்சத்துதித்தவர், சந்திர வம்சத்தில் உதித்தவள். தசரத புத்திரர், ஜனக மகாராஜன் புத்திரி, வசிஷ்டர் சொற்படி நடப்பவர், சதானந்தர் சொற்படி நடப்பவள். கௌசல்யை கர்ப்பத்தில் தோன்றியவர், யாகசாலையில் உதித்தவள். தாமரை போல் பரந்த கண் படைத்தவர், மலர்ந்த கரு நெய்தல் போன்ற கண் படைத்தவள். சந்திரகாந்த கல் போல் குளிர்ந்த முகத்தையுடையவர், சந்திர பிம்பம் போன்ற முகம் படைத்தவள். மதம் கொண்ட யானை போன்ற நடையுடையவர், மதங்கொண்ட ஹம்சத்தின் நடையை ஒத்தவள். சந்தனத்தால் குளிர்ந்த புஜங்களையுடையவர், குங்குமத்தால் குளிர்ந்த மார்பகத்தை உடையவள். வில்லால் அலங்கரிக்கப் பெற்ற தாமரை போன்ற கை, தாமரையால் அலங்கரிக்கப் பெற்ற கை. சரணடைந்தவர்களை காப்பவர், வணங்கியவர்க்கு அருள் புரிபவள். கரிய மேகம் போன்று அழகியவர், பொன் போன்று ஒளிர்பவள். திவ்ய சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவர், திவ்யமான மாலைகளாலும் வஸ்திரங்களாலும் பூஷணங்களாலும் அலங்கரிக்கப் பெற்றவள். ஒருவருக்கொருவர் இணையான வடிவழகுடையவர்கள், உலகமாகிய கிருஹத்தில் வாழும் தம்பதியர்கள். இப்படிப்பட்ட உங்கள் இருவரையும் நான் நமஸ்கரித்து இப்பொழுது கிருதார்த்தனாகின்றேன். ஸ்ரீராமரையும் சீதையையும் எவன் இந்த ஸ்தோத்திரத்தால் துதிக்கின்றானோ அவனுக்கு அவர்கள் எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்விக்கும் புண்ணியமான செல்வங்களை அளிப்பார்கள். இவ்வாறு சிறந்ததும் புண்ணியமானதும் உடனே முக்தி அளிப்பதும் ஹனுமாரால் செய்யப்பட்டதுமான ஜானகி ராமச்சந்திர ஸ்தோத்திரத்தை எவன் காலையில் எழுந்ததும் படிக்கின்றானோ அவன் எல்லா ஆசைகளின் பூர்த்தியையும் எய்துவான். இங்கனம் ஹனுமார் அருளிச் செய்த சீதாராம ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். ஓ